அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவில்தோறும் நூல் நயம், வெள்ளிதோறும் இணைய வழி குரல் நூல்கள் அறிமுகத்தொடர் நிகழ்ச்சி 53க்கு வலைத்தமிழ் கற்க கசடர வள்ளுவர் குரல் குடும்பம் சார்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாசுப மாணிக்கனாரின் மூதறிஞர் வாசுப மாணிக்கனாரின் வள்ளுவம் பற்றிய சிறப்பு தொடர் பகுதி 3. நூலில் 2வது அத்தியாயமான பல நிலை அறம் குறித்த நயவுரையை நிகழ்த்த திரு பொன்னியின் செல்வன் IAS அவர்கள் வந்துள்ளார். அவரையும் வருக வர என வரவேற்கிறேன். 50 விழாவில் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள் வள்ளுவம், இந்த மூதறிஞர் வாசுப மாணிக்கனாரின் இந்த வள்ளுவம் என்ற நூலை நயவுரை நடத்தும் போது இதில் அடங்கியுள்ள 12 கட்டுரைகளை தனித்தனியே வாரந்தோறும் நாம் நயவுரை செய்தால் நலமாக இருக்கும் என்று கூறிய அறிவுரையின் பேரில் இந்த சிறப்பு தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முதல் பகுதியாக மருத்துவர், அறுவை மருத்துவர் திரு சுபம் திருப்பதி ஐயா அவர்கள் தங்களுடைய அருமையான நிகழ்ச்சியை தந்தார். அதைத் தொடர்ந்து குரல் குறிசு திரு சி ராஜேந்திரன் IRS அவர் தன்னுடைய அருமையான உரையை தந்தார். அதை அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த சிறப்பு தொடர் மூன்றாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நூலாசிரியரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நூலாசிரியர் பேராசிரியர் மூதறிஞர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் சிந்தனையாளராக, கவிஞராக, உரைநடர் ஆசிரியராக, நாடக ஆசிரியராக, ஆய்வாளராக தமிழாகவே வாழ்ந்த தலைமகன் ஆவார். வாசுப மாணிக்கனார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் அப்பல்கலைக்கழக இந்திய மொழி குல முதன்மையாளராகவும் பணிபுரிந்தார். பின்னாளில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் அரும்பணி ஆற்றினார். குன்றக்குடி ஆதியனத்தார் முதுபெரும் புலவர் எனும் பட்டம் வழங்கப்பெற்றவர். அதுவன்றி சன்மார்க்க சபையினரால் செம்மல் பட்டமும் பெற்ற பெருமகனார். இவரது மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் விருது வழங்கி சிறப்பித்தது. அவர் உயிருடன் இருக்கும் போதே அந்த பெருமை தந்திருந்தால் தமிழக அரசுக்கு பெருமை கிடைத்திருக்கும். தமிழக அரசு அதை தவற விட்டுவிட்டது. நுண்மா நுழைமுகத்துடன் யாத்த வள்ளுவம் என்னும் இந்த நூல் 2 சொற்பொழிவு கட்டுரைகள் அடங்கியுள்ளன. இவையாவும் தொடர் சொற்பொழிவுகளாக, கற்பனை சொற்பொழிவுகளாக வள்ளுவரை முன்வைத்து அவையோரை நோக்கி பேசினார் போல எழுதிய சொற்பொழிவுகளாகும். இதை நயவுரை தர வந்துள்ள திரு IAS திரு பொன்னியின் செல்வன் அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். அவர் இந்த நிகழ்ச்சியின் திட்ட இயக்குனர் ஆவார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்த தற்போது குடிமைப் பணியில் உள்ளார். இந்திய தகவல் பணியில் 10 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறார். தற்போது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் துணை இயக்குநராக உள்ளார். இந்திய அரசின் பதிப்பகத்துறையில் 5 ஆண்டு காலம் பணியாற்றியவர். தமிழ் மொழியில் பல புதிய நூல்களை பதிப்பிக்கவும் அரிய நூல்களை மீள்பதிப்பு செய்யவும் ஆவண செய்தார். நூல்களின் தொகுப்பாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். தமிழ் இலக்கிய ஆரம்பிக்கவர். தற்போது வள்ளுவர் குரல் குடும்பத்தில் தொடர் பங்களிப்பு செய்வதுடன் நவில்தோறும் நூல் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு பொன்னியின் செல்வனை இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வள்ளுவர் நெஞ்சம் காண வள்ளுவ இன்பத்தை பருகி பருகி இன்பம் தூய்க்கின்ற நவில்தோறும் நூல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வணங்குகிறேன். வள்ளுவத்தால் வளர்ந்து வரும் நான் தங்களோடு வள்ளுவம் குறித்து பேசுவதில் பெருமகிழ்வு எய்துகிறேன். சில காலமாக நாங்கள் வள்ளுவம் குறித்து பயின்று வருகிறோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதை நாங்கள் ஒரு பாடமாகத்தான் படிக்க எங்களால் முடிந்தது. 12 வாரமாக இதை பற்றி பேசுவோம் என்று முடிவெடுத்தோம். கடந்த வாரம் வள்ளுவம் நெஞ்சம் குறித்து இந்த நூலின் முதல் அத்தியாயமான வள்ளுவர் நெஞ்சம் குறித்து சீராய் அவர்கள் உரையாற்றினார்கள். இந்த வாரம் நான் பல நிலை அறம் குறித்து பேச புகுவேன். நாம் சில காலமாகவே இந்த குழுமத்தில் வாசுப அவர்களுடைய வள்ளுவம் குறித்து நாம் அசை போட்டு கொண்டிருக்கிறோம். சிறிது சிறிதாக அதற்குள் சென்று கொண்டிருக்கிறோம்.
அதில் அடிப்படையாக வள்ளுவர் நெஞ்சத்தை பற்றி கன்றும் கடந்த வாரம் சீராய் அவர்கள் பேசினார்கள். இந்த வாரம் பலநிலை அறம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் வள்ளுவர் இந்த நூலை யாத்ததன் காரணத்தை நமக்கு காட்ட விளைகிறார். வள்ளுவர் எதை மனதில் கொண்டு இதை எழுதியிருப்பார் என்று காட்ட விளைகிறார். அதற்கு அது பின்புலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே பாரதியினுடைய தமிழ் நாட்டுக்கு வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவத்தை தந்து என்ற பாரதியின் புகழுரை, திருவள்ளுவ மாலையில் வள்ளுவம் பொதுப்பட உரைப்பது முப்பாலுக்கும் பொதுவாக திருக்குறள் கருத்துகள் விளைந்து கிடப்பவை, பல்வேறு அறிஞர்கள், தமிழறிஞர்கள், உலகம் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் சரவண ஆறுமுக முதலியவர்கள் இதற்காக தனி நூலை அமைத்திருக்கிறார். இந்த நூலானது 1953ஆம் ஆண்டு வெளியானது. 1951ஆம் ஆண்டிலேயே சரவண முதலியார் அவர்கள் திருக்குறள் பொதுமறை என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். தருமபுரம் ஆதீனமானது உரைவளம் 1950 இந்த நூல் வருவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த உரைவளத்தை வெளியிட்டார்கள். அதில் அவர்கள் குறிக்கும் பொழுது உலகம் ஓரினம் என்று குறிப்பதற்காகவே வள்ளுவர் திருக்குறளை யாத்தார் என்ற கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்திலேயும் அப்பொழுது உலகம் சந்தித்துக் கொண்டிருந்த பொது உடைமை பிரச்சனைகள், உரிமை போர், உலக போர், பேரழிவு, இதன் காரணமாக என்னமோ சிந்திக்கின்ற மனிதரான வாசுபவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்தல் வேண்டும். வள்ளுவம் செயல் நூலாகவில்லை, வெறும் பொது நூலாக பேசப்பட்டு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த வெறும் கூச்சலால், வெறும் பரப்புரையால் வள்ளுவமோ தமிழ் மக்களோ தமிழோ பெருமடைய முடியாது. தமிழ் வளர்ந்தால்தான் தமிழ் மக்கள் வளர முடியும். அதற்கு வள்ளுவத்தை அவர்கள் உணர்ந்து உய்து படிக்க வேண்டும் என்ற எண்ணியே இந்த நூலை அவர் யாத்திருக்க வேண்டும். அவருடைய இளம் வயதிலே, பொங்குகின்ற இளம் வயதிலே வெறும் கோபமாக பல இடங்களிலே பொதுப்பறையால் சாப்பறை தான் கேட்கிறது பல இடங்களில் அவர் மன வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார். திருக்குறளை நாம் கடலுக்கு அடியில் விட்டு விளக்கு போல் ஆகிவிட்டது பொதுப்பறையின் காரணமாக என்றவர் மனம் நொந்து அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். அவருடைய உள்ளக்குமுறல் வெளிப்படுகிறது. ஒரு ரியாக்ஷனரி, ஒரு எதிர்மறையாகத்தான் இந்த நூலை எழுதியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய அடியனுடைய தாழ்மையான கருத்து. அறம் இந்த சொல் சிந்திப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் அமைந்து விடுகிறது. தமிழகத்திலே தோன்றிய அகராதிகள் அனைத்தும் அறத்தை ஒரு தர்மமாகத்தான் வரையறை செய்திருக்கின்றன. மிகவும் கடினப்பட்டு இந்த வரையறை நான் பிடித்தேன். 1935 வந்த அகராதி, அதற்கு முன்னதாக வந்த தமிழ்நாட்டிலே தமிழர்களால் வெளியிடப்பட்ட அகராதிகள் அறமானது தர்மமாகவே பார்க்கப்பட்டது. அது மதம் சார்ந்த வட இந்திய பொருளிலேயே பெரும்பாலும் வழங்கப்பட்டது. இந்த அகராதியில் அறம் என்பது ஒரு ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. விர்ச்சு, எத்திக்ஸ், மொராலிட்டி என்ற இந்த 3 சொற்களின் குவியம்தான் அறம். அது பல வகையில் வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். 5வது எண்ணின் கூர்ந்து பார்க்கும்படி வேண்டுகின்றேன். காடஸ் ஆஃப் விர்ச்சு என்ற அளவுக்கு அறம் அதற்கு ஒரு மனிதத்துவத்தை கொடுத்துத்தான் தமிழர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிலப்பதிகாரம் கூட அறம் கூற்றாகும் என்று கூறுகிறது. அறம் கூற்றாகும் என்று கூறுகிறது. என்பில் அதனை வெயில் போல காயுமே என்று வள்ளுவர் கூட அந்த உருவகத்தை அவர் ஏற்று அரணை அப்படித்தான் அவர் பார்க்கிறார். இந்த அறத்தை பற்றி பலகாலம் சிந்தித்து இவர் பல நிலைகளாக அறம் நமக்கு விளைந்து கிடக்கிறது திருக்குறளிலே. அவற்றை தனித்தனியாக நுகர வேண்டும் என்றவர் கூறுகிறார். திருக்குறள் அறிஞர்கள் பேசும்போது அது ஒரு மருந்து கடை போல தேவையான அளவுக்கு தேவையானவர்கள் தகுந்த மருந்தை தகுந்த மருத்துவரிடம் திருவள்ளுவர் உள்ளறிஞனான திருவள்ளுவரிடம் சென்று பெற்று பயன்பெற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஏதோ ஒரு தெருவில் வந்திருக்கிற மருத்துவரிடம் மருந்து கேட்பது போல எல்லாவற்றையும் நாம் அருந்துவிடக் கூடாது என்று அறிவுரை பகர்கிறார். அவருடைய இந்த அத்தியாய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கிறது. முதலில் அவர் வேறுபட்ட மக்களை அவர் நமக்காக தொகுத்து கொடுக்கிறார். வள்ளுவத்திலிருந்தே அவர் அந்த தொகுப்பை செய்கிறார். பொருள், அறிவு, பண்பு சார்ந்த மக்கள் பிரிவினைகள், அவற்றின் வழிமுறை, பொருள் வரும் வழிமுறை, அவற்றின் அளவு, பயன்பாடு, குற்றம், பொருள் இல்லாத பொருளால் வருகின்ற குற்றங்கள், பொருள் இருந்தும்
பொருள் இருந்தும் அதற்குரிய ஈகை போன்ற ஈகை ஈடுபடாதிருக்கின்ற நன்மை, வஞ்சகத்தால் பழி செய்கின்ற நோக்கங்கள், இது போன்ற வேறுபட்ட நிலைகளை வள்ளுவத்திலிருந்தே அவர் பொறுக்கி எடுத்து நமக்கு கொடுக்கிறார். வேறுபட்ட மனிதர்களை நாம் வள்ளுவத்திலிருந்தே நம்மை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும், மக்களையும் உலகியலையும் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் எண்ணுகிறார். அது இந்த இரண்டாவது அடுக்காக, இரண்டாவது ஸ்டேஜாக வேற்றுமைதான் உலக இயல்பு என்கிறார். வேற்றுமை உலக இயல்பு என்கிறார். அந்த வேற்றுமைக்குள்ளும் ஒரு குழு, ஒரு டைவர்சிட்டி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பது போல நிலை வேறு மிகுந்த குழுவாகவே உலகம் இயங்குகிறது. அத்தகைய நிலை பன்மை என்கிறார். பல 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 சொற்களை அவர், புது சொற்களை, அறிவழகன்று, அறிவு, அழகு இரண்டையும் சேர்த்து பயன்படுத்துவார். இது போன்ற நிலைப்பன்மை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இது போன்ற நிலைப்பன்மைகளுக்கு அறப்பன்மையே வழி என்கிறார். இதுதான் வழி, வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் நேர்வழி என்பதை அழுத்தம் திருத்தமாக 2-3 இடங்கள் இதுவே நேர்வழி என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக, இது இரண்டாவது கட்டம். இந்த அத்தியாயம் இது இரண்டாவது கட்டம், அத்தியாயத்தின் இரண்டாவது கட்டம். ஏற்கனவே கூறியது போல 3வது கட்டமாக பொதுமை நிலக்களம், அதற்கான வாதங்களை எடுத்து வைக்கிறார். 4வது கட்டமாக நெஞ்ச தூய்மையே வள்ளுவர் வேண்டுவது என்று கூறி, பொதுப்பறையால் உள்ள பூசல் அவிந்து விடாதுகான், உளப்பூசல் தணிக்கும் வள்ளுவர் நெறி அகத்தூய்மைக்கானது, அது உளப்பூசலை தணிக்கும் விதமானது என்று கூறுகிறார். அப்போதிருந்த உரிமை போர், அதனால் நடந்த பேரழி, உலக பேரழிவுகள், இதெல்லாம் அவர் மனத்தை கலக்கி இருக்க வேண்டும். இதனால இந்த நூலை அவர் இந்த வகையில் வள்ளுவத்தை பகுத்து பார்த்திருக்கிறார். அடுத்து நெஞ்ச தூய்மை ஏற்கனவே கூறியதுதான். இதை சரி செய்வதற்காக வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை, தங்களுடைய அகவன்மையே இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார். அகவன்மைக்கு பெரிய சக்தி உண்டு. அகவன்மை மூலமாக தங்களுடைய வருத்தங்களை போக்கி தெளிந்த வழியை அடைய முடியும் என்பதுதான் அவருடைய கருத்து. அடுத்ததாக, இத்தகைய தனி மனிதர்கள் ஒழுங்குபட்ட பின்னர் எப்படி கூட்டாக வாழ்வது என்று அவர் சில வரையறைகளை வைத்திருக்கிறார். ஏனெனில் கூட்டாகத்தான் உலகம் இயங்குகிறது. கூட்டுறவே நாட்டுயர்வு என்றெல்லாம் பின்னால் பேசினார்கள். கேக்குதுங்களா? கூட்டுறவே நாட்டு என்றெல்லாம் பின்னால் பரப்புரை செய்யப்பட்டது. தனி மனிதன் சிறந்து, அறம் சிறந்த வாழ்க்கையோடு மட்டுமில்லாது கூட்டுறவாக சுற்றத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற கருத்திலே, அடுத்ததாக கூட்டுறவை பற்றி அவர் குறிக்கிறார். அதில் அடிப்படை செய்நின்றி அறிவு, அதை பற்றி விரிவாக பேசுகிறார். செய்நின்றி அறிதல் எவ்வளவு அவசியமானது. பொறையுடைமை பற்றி இந்த பகுதியிலே, கடைசி பகுதியிலே பொறையுடைமை பற்றியும் தெளிவாக பேசுகிறார். பொறையுடைமை எவ்வளவு அவசியமானது. பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் பொறுத்து அரவணைத்து செல்வதே எளிய சிறந்த வாழ்க்கைக்கான வழி என்றவர், இதுவே செயல்வழி என்றும் அவர் காட்டுகிறார். இந்த 6 அடுக்கில் தான் இந்த அத்தியாயம் முழுதும் இப்படித்தான் அவர் பயணிக்கிறார். வேற்றுமையை குறித்து கடைசியாக செயல்வழியில் முடிக்கிறார். இது பொருள் வகையாக பல நிலையில் மக்கள் இருப்பதை அவர் குறிக்கிறார். அன்பு மரமும், இது பொருள் பல நிலையாளர்கள். அன்பு மரமும் பசியும் துறந்து ஈட்டுவார்கள், வஞ்சகத்தால் பொருள் செய்து மகிழ்வதில் பொருளால் பல வேறுபட்ட மக்கள், பழிமலைந்து ஆக்கம் பெறுபவர், இகழ்வார் பின் மானம் இழப்பர். அடுத்ததாக, அதை நுகரும் தன்மை இல்லாமல் சென்று விடுவது, உலக சூழ்நிலை காரணமாக பணம் செல்லும் இருந்தும் அதை தூக்க முடியாத நிலை, அரசியல் காரணமாக பொருட்கேடும் பெருக்கும் உலகியல் ஆதரித்தல், நிலையா செல்லும் நிலையிற்று மக்கள். அடுத்ததாக அறிவும் அதுபோல பல வகையான அறிவால் வேறுபட்ட மனிதர்கள், அறிவை பயன்படுத்தும் விதத்தில் வேறுபட்ட மனிதர்களை அவர் குறிக்கிறார். இதில் கொஞ்சம் ஆர்வத்துடன் படிக்க வேண்டியது இனர் ஊழ்ந்தும் நாரா என்ற பயனில் புலவர் என்கிறார், அவேரியா புலவர் என்கிறார், அச்சப்படும் புலவர் என்கிறார், கற்றிருந்தும் நல்லார் அவை எஞ்சுவர். அதையும் இங்கனும் அவர் தொடர்ந்து அறிவு சார்ந்தும் பண்பு சார்ந்தும் மக்களை பிரித்து பார்ப்பது நமது கடமையாகும் என்று அவர் குறிக்கிறார். பண்பு குறித்து மரத்தை பற்றி, மரம் உரமில்லாதவர் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் என்ற குரலை எல்லாம் அவர் தொகுத்து கொடுக்கிறார்.
தன்னிலை மானம் என்ற அதிகாரத்தில் இருக்கின்ற தன்னிலை கீழே சென்று கீழே விழுந்துடும் மயிர் போன்றவர்கள் என்றெல்லாம் அவர் தொடர்ந்து கூறுகிறார். நாணத்தை பற்றியும் அவர் கூறுகிறார். இது போன்று பல்வேறு பண்புகள் வழியில் அவர் மக்களை பிரித்து பார்க்க நமது கடமை என்று அவர் கூறுகின்றார். இது அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறோம். எந்த ஒரு புது வரையறையை கொடுக்கும் போது, ஒரு உலக சிக்கலுக்கு நம்ம வழியை அமைத்து கொடுக்கும் போது உயிர் தொடக்கத்தை பற்றி பேசுவதும் அவசியமாகிறது. எந்த ஒரு தத்துவமே தரிசனங்களுமே சங்கரிலிருந்து தொடங்கி உயிர் தொடக்கத்தை பற்றியும் உலக தோற்றத்தை பற்றி கூறித்தான் செல்லும். இவர் சிக்கலுக்கு காரணத்தை தேடுகிறார். இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு போராட்டம், பேரழிவு உலகம் முழுவதும் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. திருக்குள் இருக்கிறது, அற்புதமான செயல், அதை யாரும் பயன்படுத்த மாட்ட மறுக்கிறார்கள். ஆனால் அறிஞர்கள் இதை பொது நூல் என்று பறைசாற்றுகிறார்கள். இதற்கான கேள்வியை அவர் தேடும் பொழுது அவர் கூறுகிறார், இந்த அத்தியாயத்திலே அவர் அதை பற்றி என்ன தலைப்படுகிறார். கரு தொடங்கி அமைந்த சூழ்நிலையிலேயே மனம், அறிவு, செயல் போன்றவற்றால் வேற்றுமைகள் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றன. இதுவே இந்த நிலையிலேயே வேற்றுமைகள் வந்து விடுகிறது. அறிவியல் பூர்வமாக அவர் இந்த வேற்றுமைகளை அவர் நிலைநாட்டுகிறார். அடுத்த ஸ்லைட் போல. இந்த பிக்சரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரிஜினுக்கான பிக்சர் தான். அப்புறமா கூகுள் பண்ணி நீங்க அதை பார்த்துக்குங்க. இந்த பிக்சர் உள்ள தனி வளர்ச்சி, உலக பொது வளர்ச்சி என்பதுதான் அந்த அவருடைய தலைப்பு. அது ஏற்கனவே சொன்னதுதான். உள்ளம் வளர்ந்தாலே சுற்றம் தனி மனிதன் வளருவான், அதனால் சுற்றம் வளரும். இதுவே உலக வளர்ச்சிக்கான அடித்தளம் என்று அவர் குறிக்கிறார். இதுவே நேர்வழி என்றும் அவர் கூறுகின்றார். நேர்வழி எப்படி ஆகினால், வாய்வழி எவ்வாறு உணவு வாய்வழி மட்டுமே செல்லுமோ, சுவாசம் மூக்குவழி எப்படி மூக்குவழி மட்டுமே அமையுமே, அதே போன்றுதான் திருக்குறட்கல்விக்கு இன்றியமையாத நேர்வழி உள்ள தூய்மை, மனத்துக்கண் மாசிடனாதல், அனைத்து அறமாக அவர் அதைத்தான் போதித்துள்ளார். மனத்துக்கண் மாசற்று நெஞ்ச தூய்மை பெறுவதே நேர்வழி, வேறு எதுவும் நேர்வழி அல்ல என்பதுதான், அதை தான் நிலைநாட்ட விரும்புகிறார். இந்த கருத்து அழுத்தம், இதுவும் அவருடைய புதிய சொல்லாக்கம் தான். அந்த படத்திலே பட்டை இருக்கிறதுக்கு நான் பொறுப்பல்ல. ஒரு பறை சார்ந்த ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த படம் சிறப்பாக இருந்தால் இந்த பறை ஒழிக்கின்ற இந்த படத்தை தேர்வு செய்தேன். இதில் அவருடைய கருத்து அழுத்தம் என்று சொல்லுகிறார். ப்ரெஷர் குரூப்ஸ் என்று நாம் கூட இதை புரிந்து கொள்ளலாம். பொதுமறை என்னும் கருத்தழுத்தம் படிந்து பல திருக்குறளை கற்கின்றனர், பொதுமறை என்றே பறை சாற்றுவ என்றவர் கருத்தழுத்தம் என்ற புதிய சொல்லை நமக்கு கொடுக்கிறார். இப்பொழுது பெருவினா நமக்கு முன்னால் அவர் வைக்கிறார். பொதுவாக வேற்றுமைகளை பற்றி வேற்றுமையை சார்ந்து ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் மண்ணில் உடனடியாக சாதி, மதம், நாடு போன்ற எல்லைகள் நம் கண் முன்னே வந்து அனைத்து அறிஞர்களும் அது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து அதை விளக்குவது எப்படி, இதனால் பொதுமை பேசுதலை சரியானது என்று அறிஞர்கள் பேசுவார்கள். ஆனால் அதனால் கிடைத்த பயன் என்ன என்பதை நோக்கி அவர் பழைய ஓல்டு போங்க, அதனால் கிடைத்த பயன் என்ன, எதுவும் இல்லை என்ற கருத்தால் அவர் இந்த கேள்விகளை நம்மிடம் அவர் கேட்கிறார். சாதி மத நாட்டு பொதுமை தான் வள்ளுவர் நெஞ்சமா? இதனால் தான் திருக்குறள் எழுந்ததா? வள்ளுவர் பொதுமை பிறப்பும் நோக்கோடுதான் கோளோடுதான் அறம் வகுத்தனரா? இப்படித்தான் கற்க வேண்டுமா? நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை வலியுறுத்தி சொல்கிறார். இது புது குறள் என்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது போல வள்ளுவர் பரிமளர்கள் கூறுகிறார், அறம் என்பது நூலில் கிடைக்கி பெறுவது என்கிறார். அவருடைய உரைப்படி வழக்கு தண்டம் என்றவற்றை தவிர்த்து, அவை இரண்டும் இடம்தோறும் உணர்ச்சியால் வேறுபடுவதால் அதை தவிர்த்து விட்டு ஒழுக்கம் என்று சொல்லப்படுகின்ற அறத்தையே கூறப்போகின்றேன் என்று பரிமளர் கூறுகின்றார். அந்த வகையில் அறத்தை கூறுதல், அறம் வழியாக, அறம் என்பது வழியாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அறம் அறுத்தல், அறுதியாக சொல்லுதல் அல்லது நம்முடைய இந்த கால எழுத்தாளர்கள் போல அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தற்கால எழுத்தாளர், நவீன எழுத்தாளர்கள் கூறுகிறார், அறம் என்பது நமது மூதாதையருடைய
எண்ணத்திற்கும் தற்கால எண்ணத்திற்குமான தகவமைத்தலே அறம் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் மிடில் ஆஃப் 20th செஞ்சுரி மத்தியிலேயே அகலியனுடைய கதையை எடுத்து சாப விமோசனம் என்று கதை எழுதியவர் புதுமைப்பித்தன். இந்திய புராணத்திலிருந்து நகர்த்தப்பட்ட அற செய்திகளை 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே அது பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டது. அதுபோன்று இது போன்ற பொதுமை குரல் இது புதுக்குறள் தான். ஆனால் வள்ளுவர் நெஞ்சமானது அவர் மனதை நோக்கி சென்றது, தனி மனிதன் தூய்மையாக வாழ்தலை நோக்கி சென்றதே அன்றி பொதுமை நோக்கி எழுதப்பட்டதல்ல என்பது வாசகருடைய கருத்து. அதனால் இது புதுக்குறள் என்று கூறுகின்றார். இது மடியன் பழம் அழுக்காருடையவன், எந்த முயற்சியும் செய்யாதவன், மடி நோக்கை உடையவன், இவர்கள் தான் பழம்பெருமை பேசுவார்களே அன்றி தமிழன் உயர்ந்தவன், தமிழ் சிறந்தது என்று பாராட்டி எந்த சூழ்நிலையில் தமிழும் உட்பகையால் புறப்பகையால் பாதித்த நிலையிலும் கூட தமிழன் இது போன்ற பறைசாற்றுவதில் எண்ணம் கொண்டிருக்கிறான். இதனால் இத்தகைய குரல் தமிழ் பற்றி எழுச்சி குரலை என்கிறார். இது தமிழர்கள் பற்றி எழுச்சி குரல் தானே ஒழிய திருக்குறட்பிறப்பிற்கு இது பொதுமை நிலைக்களம் அன்று என்று அவர் கூறுகின்றார். நான் ஏற்கனவே கூறியது இது கடல் அடி கீழ் விளக்கு. இவ்வாறு நாம் பெருமை பேச பேச திருக்குறளானது கடலுக்கு அடியில் சென்று கொண்டே இருக்கிறது என்ற வகையில் அவர் கூக்குரலால் கடலடி கீழ் விளக்காயிற்றென்றோ என்ற கேள்வியை வேங்கோலை நமக்கு முன்வைக்கிறார். மீண்டும் நாளை பல கேள்வியில் உள்ளாக்குகிறார். அந்த படமும் சற்று நவீனத்துவம் சார்ந்த படம் தான். அது நமக்குள் இருக்கின்ற உட்பூசல் அதை கேள்வியாக்குகின்ற படம் தான் அது. ஒரே சாதிக்குள் பூசல் இல்லையா? ஒரே மதத்தாருள் பூசல் இல்லையா? ஒரே சாதி, ஒரே மதம், ஒரே கட்சி என பொதுப்பட்டிருந்தும் ஏன் மலைத்துக் கொள்வ? போரணைய நிகழ காணுதுமே எதனால் என்றெல்லாம் அவர் ஒரே வகையான மக்களுள்ளும் வேறுபாடு வரும், அவர்களும் போர் நிகழும். இதனால் பொதுமை மட்டும் பேசுவதால் நாம் பெரிதாக நாம் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதே அவருடைய வாதமாக இருக்கிறது. தனி நெஞ்ச தூய்மை இதுவே பேர் அடிப்படை உண்மை என்கிறார். வழக்கம் போல அட்ஜெக்டிவைசிங், அவர் ஒரு நவுனை அட்ஜெக்டிவைஸ் பண்ணுவார். அது மாதிரி பேர் அடிப்படை உண்மை என்று அவர் இதை கூறுகிறார். தனி நெஞ்ச தூய்மை தான் வள்ளுவம் வேண்டுவது. இது ஒரு பேர் அடிப்படை உண்மை, இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறுகிறார். நெஞ்ச தூய்மை செய்வதில் கூட அவர் இதிலும் பல குறள்கள் இருப்பதை அவர் எடுத்து காட்டுவார். தன் நெஞ்சறிவது பொய்யற்க, நெஞ்சில் துறவு இருப்பதுதான் துறவு, நடிப்போரெல்லாம் துறவிகள் அல்ல, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி என்று அனைத்தையும் வஞ்சமனத்தான். அடுத்த குறள் மறைந்திருப்பதும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் கண்டு ஐம்பூதங்கள் அகத்தே நகும் என்று அவர் அந்த குறளையும் அவர் குறித்திருக்கிறார். அதுதான் அங்கு மறைந்திருப்பது. அந்த கூகுள் ஸ்லைட்ஸ்னால் அது சரியா தெரியல. இதுபோன்று மனநிலையிலும் பல்வேறு வகையான மாற்றங்களை உள்ள மனிதர்களை அவர் காட்டுகிறார். மனமாற்றமே அவர் வேண்டுவது என்றவர் மீண்டும் வலியுறுத்துகிறார். அவர் உள்ளத்து அறிஞன். எங்கனம் அவர் மருத்துவர் உடல் அறிஞனாக இருந்து கை நாடியை பார்த்து அவர் மருந்தளித்து உடலம் பேணுகிறார். அதே போன்று வள்ளுவரும் உள்ளத்து அறிஞன் என்று அவர் கூறுகிறார். நாடி தெளிய வேண்டும். இதனால் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான குரல்களை எடுத்து வகைப்படுத்தி அவற்றை நாடி தெளிய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மீண்டும் அந்த இடத்துல ஒரு போஸ்ட்ஸ்கிரிப்ட் பிஎஸ் வைக்கிறாரு. சாதி சமய நாட்டு பொதுமைகளை நான் மறுப்பதாகவோ நகைப்பதாகவோ என்னற்க, என் சொற்பொழிவு கருத்தினை பிறலற உணர்க்க, நல்லுலக வேர் என்கிறார். நல்லுலக வேர் என்பது திருக்குறள் என்கிறார். மீண்டும் இங்கே ஒரு கலப்பு சொல், ஒரு கூட்டு சொல்லை உருவாக்குகிறார். நல்லுலக வேர் திருக்குறள் என்கிறார் அவர். இதை நாடி தனிநெறியை நாடி தெளிய வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக அவர் சுட்டி காட்டுகிறார். தனி வாழ்வு கல்லறை மேல் பொது கோபுரம் ஏற்கனவே சொன்னதுதான். புதுமை பறை அளவு போர்ப்பறையும் பெருகியுள்ளது.
பொதுமை அல்லது பேசா நாடுதோறும் காப்பு செலவு இடம்பெற்றுள்ளது. அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் பத்தி அவர் பேசுறாரு. என்டையர் யூரோப் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது அந்த அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் 2ஆக பிரிந்தது. கம்யூனிசம், கேபிட்டலிசம் என்று 2ஆக பிரிந்தது. அதனால் வந்த தொல்லைதான் இத்தனையும். அனைவரும் உரிமை போரை எடுத்தார்கள். தனி நெறியை விட்டு உரிமை போருக்கு சென்றார்கள் என்றவர். மக்கள் தனி வாழ்வு கல்லறை மேல் பொது கோபுரம் என்கிறார். கம்யூனிசத்தை தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. கம்யூனிசம் போன்ற ஒரு சிந்தனை, கம்யூனிசமே அல்ல, அது போன்ற ஒரு சிந்தனையே நமக்கு தேவையற்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். தூய்மையே வள்ளுவம். இங்கு ஒரு முக்கியமான வரலாற்று காட்சியை அவர் காட்டுகிறார். எக்காலத்து எவ்வாயில் புகழப்படுகின்றதோ அவ்வாயில் வஞ்சகர் பலருக்கு ஒளிவிடமாகிறது என்று அவர் இதே வரலாற்று காட்சி என்கிறார். வரலாற்றில் நெடிய பயணத்தை அவர் பார்வையை செலுத்தி வரலாற்றிலே ஒரு பெரிய புகழப்பட்ட ஒரு மனிதர் பின் பலர் வாழ்வதும் எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதன் பின் ஒளிந்து கொண்டு பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதையும் அவர் கண்டு அவர் ஒரு முக்கியமான அந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு வரியாக நான் இதை பார்க்கிறேன். இதனால் என்ன தூய்மை பரப்ப வேண்டும். அதனால் ஒரு புகழ்வதால் மட்டும் ஒரு செயலை நாட்டிவிட முடியாது. இதனால் துன்பமே விளையும் என்பதே அவருடைய கருத்து. வேற்றுமையிடையும் ஒற்றுமை காட்டுதல் வேண்டும். பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடைய அதிகாரத்தை காட்டுகிறார். ஊழி பெயரினும் தான் பெயரார் என்றபடி பல துன்பங்கள் வந்தாலும் பல இடுக்கண்கள் வந்தாலும் இடுக்கண் அழியாமை கோலாக கொண்டு ஊழி பெயரினும் தாம் பெயர் என்ற எண்ணத்தோடு நாம் அறத்தை பேண வேண்டும். புறவேற்றுமை கொண்டும் அகத்தூய்மை காத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். இங்கு ஒரு முக்கியமான ஒரு பக்கமா நான் பார்க்கிறேன். இதை திருக்குறளுக்கு வேறு பெயரெல்லாம் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் நமக்கு சாய்ஸஸ் கொடுக்கிறார், நமக்கு வாய்ப்பு வழங்குகிறார். அதை தனிமறை என்று அழைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வு முறை என்று வாழ்வோடு பொருத்தி பாருங்கள், செயலாக்கத்தோடு அதை இணைத்து பாருங்கள், செயல்முறை என்று கூறுங்கள், அதை ஒரு தூய மறை என்று சொல்லுங்கள், மன தூய்மை முறை, என் மறை என்னுடைய மறை என்று பெயர் கொடுங்கள். இது போன்று திருக்குறளுக்கு பெயர் பொருத்தி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மாறி நுகரும் அறிவு. இந்த இடத்தில் அவர் மனத்திற்கின்ற வலிமையை காட்டுகின்றார். ஒரு 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 அவநிகழ்ச்சி நடந்த போது அதிலிருந்து மீளுகின்ற வலிமையை தருகின்றது மனமே. இந்த வன்மையை வேண்டுளி விரிவித்து கொள்ளும் மக்களை வாழ்வு நுட்பம் அறிந்தோர் அவர் என்று அவர் வாழ்வு நுட்பத்தை அங்கு காட்டுகிறார். இந்த வன்மை மனதிற்கு உண்டு. இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இன்னாமை இனக்குழி என்ற இடுக்க நிலையம் அதிகாரத்தில் இந்த குறளை மேற்கொள் காட்டுகின்றார். ஏற்கனவே சொன்னது போல தனி மனிதன் தான் சிறப்பாக வாழ்வது மட்டுமின்றி ஒரு சமூகத்திலே அவனுடைய ரோல், அவனுடைய ரெஸ்பான்ஸ், அவனுடைய பங்கு என்ன, சமுதாயத்தோடு எங்கனம் அவர் ஒன்றி வாழ்வது, இதற்காக ஒரு கூட்டுறவு சார்ந்த ஒரு வாழ்க்கையை அவர் 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 காட்சியாக, ட்ரீமாக, அவருடைய கனவாக காண்கிறார். பலர் உதவியும் தன் முயற்சியும் இயைந்த சேர்க்கை என்கிறார். இயைந்த சேர்க்கை ஒரு சயின்டிபிக் டேர்ம். ஒன்றாக இயைந்து இருப்பது ஒன்று, இயைந்த சேர்க்கையே வாழ்க்கை என்பது என்று அவர் இயைந்த சேர்க்கை என்ற அவர் அற்புதமான சொல்லாக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதில் என்றும் பலருக்கும் கடமைப்பட்டுள்ளோம். கடமை மறவாத்தன்மை, செய் என்று எறிதல் என்கிறதைத்தான் இங்கு அவர் குறித்து காட்டுகிறார். பொருள் பொதுவுடைமைப்படினும் கூட பொதுவுடைமை முக்கியமான ஒரு சோசியலிசம், எந்த விதமான சொத்து பொதுவுடைமையா அதைத்தான் அவர் குறிக்கிறார். மக்கள் வாழ்க்கை தம்முள் உதவி என்று இயங்காது என்று அவர் மீண்டும் அழுத்தமாக அந்த இடத்திலே அதை குறிக்கிறார். செயல்வெளி இங்கனம் இருக்கும்போது கூட்டுறவு வாழ்க்கையைத்தான் நாம் எண்ணமாக கொள்ள வேண்டும். அதில் தனி மனித அறம் வேண்டும். அதற்கு திருக்குறளை எப்படி பார்க்க வேண்டும் என்று காட்டுகிறார். 3 வகையான பகுப்பை அவர் கூறுகின்றார். முன்னரே செயலாக்கி செறித்த குறள்கள் இவை. நடப்பு தற்போது இன்றே செயலுக்கு கொள்ள வேண்டும் என்ற குறள்கள் இவை. இப்பொழுது நமக்கு தேவை, இப்போ உடனடி செலவுக்கு வாராவாயினும் பிற்காலத்தில் ஊறுகாய் போன்று பதமாக்கி செய்ய போகின்ற நெறியாக இதை பயன்படுத்த வேண்டும்.
இவ்வண்ணம் அவரது நிலைக்கு ஏற்ப, நிலைப்பன்மை என்று குறிவிட்டார், ஆற்றலுக்கு ஏற்ப, விலை பயனுக்கு ஏற்ப குறள் அறிவு பகுப்பு வேண்டும். இங்கனம் தான் குறளை நாம் காண வேண்டும், இங்கனம் தான் குறளை புரிந்து கொள்ள முடியும் என்பது அவருடைய குறிப்பாக இருக்கிறது. நூலின் பின்புலம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த மொத்த பின்புலம் இதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் பலமுறை அவர் போர் பறையை பற்றி கூறுகின்றார், உள்ள உரிமை பற்றியும் போரை பற்றியும் கூறுகின்றார், உள்ள பூசலை பற்றி கூறுகின்றார், உலகப் போர், உரிமை போராட்டம், வார் ஃபார் த ரைட்ஸ், பொதுவுடைமை தத்துவத்தால் வந்த அழிவு, இது கூட ஒரு காரணமாக இருக்கணும். இவரும் உலகம் முழுவதும் பயணம் செய்தவர். பர்டிகுலராக பர்மாவில் இருந்தது 11 வயது வரை என்று நினைக்கிறேன். அதுவரை அங்கு இருந்ததால் பலவித உலக மாற்றங்களை அவர் கண்ணால் கண்டிருக்கக்கூடும். அதனால் ஏற்பட்ட விளைவால் கூட இதை எழுதி இருக்கலாம். ராபிசேது பிள்ளைவர் கூட ஒரு நூலாக்கி இருக்கிறார், வள்ளுவர் நிழல் என்று நினைக்கிறேன். அதிலும் அவர் புதுமை நோக்கோடு தான் அதை எழுதியிருக்கிறார். சரவண முதலியார், ஆர் முதலியாரும் ஒரு புது மரம் என்றே அவர் குறிக்கிறார். உரைவளத்தில் கூட, தர்மபுரம் ஆதீனம் வெளியிட்ட உரைவளத்தில் கூட திருக்குறளானது ஒரு உலகம் ஒரு ஓரினமாக்க முயல்வதே வள்ளுவம் என்பது அவருடைய குறள், அவருடைய முன்னுரையில் குறிக்கிறார்கள் உரைவளத்திலே. மூவாவும் வாழ்க்கை விளக்கத்திலே வேறு விதமாக பார்க்கிறார். ஆசாங்கியா சற்று அறம் குறித்து பேசும்போது மாறுகின்ற அறங்கள், மாறா அறம் என்று குறித்து அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் என்ற வகையில் அவர் அந்த அறத்தை அவர் பார்த்து குறிக்கிறார். அவரும் பொது அறமாகத்தான் அவை காண்கிறார். முருகரத்னம் 80களிலே தொடக்கத்திலேயே அவர் எழுதிய நூல்களிலும் அவர் பொது அறமாகத்தான் பார்க்கிறார். அவருடைய கருத்து முக்கியமானது, முருகரத்னத்தோட கருத்து. அவர் வள்ளுவம் என்பது தமிழருடைய அடிப்படை சிதையா ஒரு கருத்தாக்கமாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். அவருடைய நூலில் அவர் பின்னால் ஒரு இடத்திலே குறிக்கிறார். இந்த வள்ளுவருடைய காலம், அதன் பிறகு ஒரு பல காலம் அது ஒரு இடத்திலேயே காக்கப்பட்டு, அந்த சிந்தனையானது காக்கப்பட்டு வந்தது. அதனால்தான் அது மீட்கப்பட்டது என்று அவர் முருகரத்னம் கூறுகிறார். கியாபி போன்றவரெல்லாம் அந்த 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 1950களில் ரொம்ப மிகவும் ஆர்வத்துடன் திருக்குறளை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார்கள். இது பல வகையிலே திருக்குறள் அந்த அந்த சூழலில் இயங்கியது. புலவர்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என்ற வகையில் அதைத்தான் நான் காட்டியிருக்கிறேன். நாம் இறுதிக்கு வந்துவிட்டோம், இறுதியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இது நூலில் சில சொற்றொடர்கள், சில விவாதங்களுக்கு நம்மளை தள்ளுகிறது. இழந்ததை, இல்லாததை நிறைமணம் செய்து கொள்ளும் அகவன்மை மக்களுக்கு உண்டு என்று அவர் அகவன்மையை பிரித்துப்படுத்துகிறார். இந்த வாதத்தை பொதுவுடைமையாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இதனால் தான் எனக்கு இல்லை என்றால் ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை நான் அழிக்க வேண்டும், அதை மாற்றிக்கொள்வதற்கு நான் உடனடியாக செயலில் இறங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் காட்டுகின்ற வழி. அவர்கள் மொத்தமாக குழுக்களாக மாசாக ஒரு மக்களை ஒரு இணைந்த டிசிப்ளின்டு ஃபோர்ஸாகத்தான் அவர் பார்க்கிறார்கள். அவர்கள் இந்த சொற்றொடரிலே சில ஐயம் ஏற்படக்கூடும் அவர்களுக்கு. மற்றொரு இடத்திலே அவர் குறிக்கிறார், செல்வ வரவும் செலவும் பெரும்பாலும் ஊழ் எனப்படும் உலகத்து இயற்கையை பொறுத்தது. அதனால் செல்வத்தினால் நிலையற்ற செல்வத்தை மக்கள் உணர வேண்டும் என்றுதான் இவர் குறிக்கிறார். ஆசிரியருடைய எண்ண கிடக்கையானது அங்கனம் நிலையற்ற செல்வத்தின் பின்னால் சண்டையிடுவது சரியில்லை என்பதுதான் அவருடைய வாதம். ஆனால் பெரும்பாலும் ஊழினாலேயே செல்வம் வருகிறது என்று குறிப்பதிலும் பொதுவுடைமையாளர்களுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடும். அடுத்ததாக மக்களுடைய அறிவு பிறப்பிலேயே அமைந்து கிடப்பது. கருப்பட்ட என்று வந்து விட்டது அவர். கருப்பட்ட ஞான்றே அறிவு திருவுடையார். அறிவானது கருப்பட்ட உடனே அமைந்து விடுகிறது, பெரிய அளவில் அது அடிப்படை அறிவு மாறுவதில்லை என்பது இவருடைய கருத்து. இதிலும் சில ஐயங்கள் சிலருக்கு ஏற்படலாம். அவர் இலக்கு மற்றும் பரிந்துரை பற்றி நான் பேசியே ஆக வேண்டும். அவர் ஒரு கூட்டுறவான உலகத்தை தான் நம் கண்முன் காட்டுகிறார். தனி மனித சிறப்பு, அதன் சிறந்த வாழ்வு, நெறிவிட்ட வாழ்வு, அவன் கூட்டுறவாக மற்ற மக்களோடு சேர்ந்து ஒரு
ஒரு வேற்றுமை கொண்ட குழுவாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இது காந்தியினுடைய தர்மகர்த்தா சிந்தனையோடு சற்றே ஒத்து போகிறது. அந்த அரசு அந்த செல்வத்தை சரியாக பிரித்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் கூறுகின்றார். இது குறிப்பாக இது காந்தியினுடைய தர்மகர்த்தா சிந்தனையோடு ஒற்றுப்போராக என்னுடைய புரிதலாக இருக்கிறது. அவர் புகழை பற்றி அவர் பெரும்பாலும் பேசவில்லை என்பது கொஞ்சம் ஒரு இடத்துல தான் 2-3 இடத்துல தான் பேசுகிறார். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவன் பாடும்போது இசையோடு வாழ்தல், இசையோடு என்றால் தன் நிலையிலிருந்து மாறி பலரும் அறிந்து கொள்ளக்கூடிய பாராட்ட வேண்டிய ஒரு சூழலில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவருடைய உயிரின் ஊதியமாக வள்ளுவர் பார்க்கிறார். இதை அவர் அதிகமாக குறிப்பிடவில்லை. இது ஏன் எனக்கு தெரியவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ஒரு அகலமும் ஆழமும் இருக்கக்கூடிய ஒரு கனமான தலைப்பு புத்தகம். அந்த நூலின் ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து மிக சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். பல நிலை அறம் அப்படிங்கிறது பொருள் நிலை, கல்வி நிலை, அறிவு நிலை அப்படிங்கிற பகுப்பு, அதை எடுத்து சொன்னீங்க. இந்த நூலாசிரியர் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, சாதி மத நாட்டு பொதுமை வள்ளுவர் நெஞ்சமா அப்படின்ற கேள்வியை எடுத்து வச்சீங்க முன்னாடி. அதுதான் ஆசிரியர் எடுக்க வைக்கிறாருன்னு. தனி நெஞ்ச தூய்மை அதுல நிக்கிறாரு கடைசியா. தனி நெஞ்ச தூய்மை அது மனிதன் தனித்து இயங்கவும் மனிதன் சமூகத்தோடு இணைந்து இயங்கவும் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத சொல்லி நேற்று இன்று நாளை இந்த 3 காலத்துக்கும் முக்காலத்துக்கும் திருக்குறள் எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது என்றெல்லாம் மிக சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள் ஐயா. அருமையான முறை பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கான முன் தயாரிப்பு அந்த பவர் பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்தது. பொறாமைப்படத்தக்க அளவுக்கு இருந்தது. மிக சிறப்பா இருந்தது. நன்றி பொன்னியின் செல்வன் அவர்களே. வணக்கம். வணக்கம். முத்துவேல் ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. மருத்துவர் ஐயா ஒரு கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க உங்களுடைய நோயாளி ஒருவர் வாசுபாய்யாவுடைய குடும்பத்திலிருந்து வந்து சொன்ன அந்த நிகழ்ச்சியை சொல்லி கொண்டிருந்த பொழுதே நான் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் எல்லோரும் வரட்டும் என்று காத்திருந்து இப்பொழுது வாசுபாய்யாவுடைய புகழுக்கு ஒரு சான்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் நந்தனம் கல்லூரியில் 97 இருந்து 2007 வரையில் பணியாற்றினேன். அப்பொழுது நந்தனம் கல்லூரியில் பேராசிரியர் நாராயணன் என்பவர் ஒருவர் பணியாற்றினார். அவர் அண்ணாமலையில் வாசுபையாவிடம் படித்தவர். வாசுபையா ஐயா அவர்கள் மீது அவருக்கு இருந்த அளப்பற்ற அன்புக்கும் மரியாதைக்கும் ஒரு சான்று அவருடைய வாழ்க்கைக்கு வாசுபையா அவர்கள் காட்டிய வழி. முதுகலை முடித்த உடனே அவருக்கு ஒரு கடிதம் தருகிறார். வேலூரிலே அந்த ஊரிஸ் கல்லூரிலே அவருக்கு பணியிடம் கிடைக்கிறது. அவருடைய காதல் திருமணத்திற்கும் ஐயா அவர்கள் ஊக்கம் தருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேராசிரியர் நாராயணன் மாணிக்கம் என்று பெயர் வைக்க. அது மட்டுமல்ல, அடுத்ததாக 2வது குழந்தை பிறக்கிறது. அதுவும் ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை 2வது குழந்தைக்கும் பேராசிரியர் நாராயணன் அவர்கள் இளைய மாணிக்கம் என்று பெயர் வைக்கிறார். முதல் குழந்தைக்கும் மாணிக்கம், 2வது குழந்தைக்கும் இளைய மாணிக்கம். இதை விட சிறப்பு என்னவென்றால், அவர் 71 MA முடித்தவர். 69 71 முடித்தவர். அண்ணாமலையில் முடித்துவிட்டு அரசு கல்லூரிக்கு பணிக்கு வந்துவிட்டு அரசு பணியில் சேர்ந்தவர்கள் எல்லோரும் அதற்கு பின்பு MPhil PhD என்று படித்தார்கள். இவர் படிக்கவில்லை. 10 ஆண்டு அவரோடு நான் 2000 வரைக்கும் பணியாற்றி 2000 அவர் ஓய்வு பெற்று விட்டார். இன்னும் ராமாவரத்திலே சென்னையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் ஏன் MAக்கு அப்புறம் இன்னும் படிக்கவில்லை? ஆனால் மிகச்சிறந்த அறிஞர் அவர். அந்த கிரியா அப்படிய மரபு தொடர்க்கு அகராதி தொகுப்புல எல்லாம் இருந்தவர். ராமகிருஷ்ண ஐயா கூட நெருங்கியவர். அவர் எனக்கு சொன்னார், எங்க பேராசிரியர் எனக்கு தந்த MA பட்டத்திற்கு பின்பு நான் எந்த பட்டமும் பெற விரும்பவில்லை. தன்னுடைய அதை விட இன்னொரு சிறப்பு, அவர் வீட்டிலே ஒரு அறை கட்டியிருக்கிறார். மேல் மாடியிலே ஒரு அறை. அந்த அறை எப்பொழுதுமே பூட்டி இருக்கும். நான்
நான் 4 முறை சென்றிருக்கிறேன். அந்த அறை அவர் இளங்கலை நாகர்கோயிலில் படித்தார், இந்து கல்லூரியில். அங்கே பேராசிரியர் மகாலிங்கம் என்பவர் இருந்தார். அதன் பிறகு முதுகலை அண்ணாமலையில் படித்தார், பேராசிரியர் வாசுப்பா ஐயாவுடன் படித்தார். அவர்கள் இருவருக்காகவே அந்த அறையை கட்டியிருந்தார், அவர்கள் வந்தால் தங்குவதற்கு என்று. எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த மருத்துவர் ஐயா சொன்ன பொழுது எனக்கு இந்த நினைவு வந்தது. ஒரு பேராசிரியருடைய பெயரை தன் பிள்ளை அப்பூதடிகள் எப்படி திருநாவுக்கரசுக்கு முதல் திருநாவுக்கரசு, 2 திருநாவுக்கரசு என்று பிள்ளைகளுக்கெல்லாம் பெயர் வைத்தாரோ, அதே போல ஒரு திருநாவுக்கரசரை போல வாழ்ந்த நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நிறைய அப்பூதடிகள் கிடைத்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையிலே நான் அறிந்து கொண்ட ஒரு அப்பூதடிகளுடைய புகழ். இந்த இன்றைக்கு மிக அருமையாக பொன்னியின் செல்வன் அவர்கள் ஐயா அவர்கள் முன்னாடியே சொன்னது போல அவருடைய வடிவமைப்பு, ஒரு தமிழ் புத்தகத்தில் பொதிந்திருக்கிற கருத்துக்களை இவ்வளவு செம்மையாக ஒரு அறிவியல் கருவி துணை கொண்டு மிக அழகாக இதை படித்தா இதை பார்த்தாலே எல்லோரும் அதனுடைய உட்கருத்தை, உட்செறிவை, நியூக்ளியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அதை போல அந்த கட்டுரையை ஒரு உட்கருவாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதை பொன்னியின் செல்வன் அவர்கள் வெளிப்படுத்தி அந்த பாங்கு. இப்ப நானெல்லாம் பேசும்போது உரைத்த குரலிலே சில இடங்களில் ஓங்கி ஏறி இறங்கி எங்களுக்கெல்லாம் எங்கள் பேச்சிலேயே எங்களுடைய அந்த தொனி தெரியும். ஆனால் நான் அவரிடத்திலிருந்து இப்போ ஓராண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பொன்னியின் செல்வன் அவர்கள் ஆடாமல் அசையாமல் எந்த கருத்தையும் நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர்களில் பாடகிகளையே எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடுகிற பொழுது அந்த இசை வாயிலுடைய இசையில தான் உணர்ச்சி இருக்குமே தவிர முகத்திலே எந்த விதமான உணர்ச்சி குறிப்பும் தோன்றாது. அந்த வகையிலே ஆழமான அழுத்தமான செறிவான கருத்துக்களை சொல்லும் போது கூட அவருடைய அந்த தமிழ் நடை தெளிந்த நீரோடையாக அமைதியாக இருந்தது. எனவே இந்த பொழிவு மிக அருமையான பொழிவு. அதே நேரத்தில் வாசுப்ப ஐயா பேராசிரியருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மருத்துவருக்கு முன்னால் வாசுப்ப ஐயாவினுடைய மாணவர் ஒருவர் தன் ஆண் மக்கள் இருவருக்கும் அவருடைய அன்பு பெயரை சூட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியையும் அவரிடத்திலே பரிமாறிக்கொள்வதற்கான இந்த வாய்ப்பை நல்கிய இந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் பேசுறேன். பொன்னியின் செல்வன் சார் ஒரு அருமையான உரை. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஓவியங்கள்லாம் நெஞ்சை ஊடுருவியது, ஒருத்தப்பாடு கருது. நான் சீரா ஐயாட்ட கூட சொன்னேன், ஐயா சொன்ன குரலுக்கு வள்ளுவத்தை ஆடியோ புக்கா போகணும்னா பொன்னியின் செல்வனை பயன்படுத்திக்கணும்னு நான் சொன்னேன். அந்த தமிழோட இதுல பண்ணோம். இப்ப நான் என்னுடைய இதை சுருக்கமா நான் ஐயா பேசிட்டாங்க, என்னுடைய பின்னூட்டம் மட்டும் நான் வச்சுறேன். இப்ப ஐயா சொன்னதுக்குள்ளலாம் நான் போகல, திருப்பியும் போகல. அதோட பின்னூட்டம் சில விஷயங்களை அந்த விவாதங்களும் கிளப்பினாங்க. சில விஷயம் அது சரியான விவாதங்கள். அந்த விவாதங்களுக்கான என்னுடைய தரப்பு, அதாவது அந்த நூல் தரப்பும் அறிவியல் சார்ந்து சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இதுதான் ஐயா வைக்கிற கேள்விகள் இந்த பலநிலையத்துல. செயல் மக்கள் பல் அமைவது யாங்கனம், அனைத்து மக்களையும் செயலாளராக்க வள்ளுவர் கொண்ட முறைகள் யாவை, அவர் அறிந்து தெளிந்த மக்கள் நிலைகள் யா, அவர் கண்ட உலகியல் யார். இந்த அடிப்படையில் தான் இந்த அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ரொம்ப அழகாக ஒரு படிநிலையாக நாம் பொன்னியின் செல்வன் ஐயா எடுத்துரைத்தார். அதான் சொன்னாங்க, இவ்வளவு பொதுமை சொல்றமே, இவ்வளவு பொதுமை இருக்கா, அந்த புதுப்புகள் இவ்வளவு பொதுமை பேசுறமே, அதை பத்தி ஒரு கேள்வியை எழுப்பிட்டு தான் ஐயா புதுப்புகள் போறாங்க. இதைதான் நான் அவர் விரிச்சதை ஒரே ஸ்லைடா நான் போட்டிருக்கேன். பொருள் நிலையால என்ன பன்மைகள், கல்வி நிலையால பன்மைகள், அறிவு நிலை, இன்மை நிலையில பன்மைகள்னு ஒரே ஸ்லைடுல நான் போட்டிருக்கேன். அதை நான் பிரிக்க விரும்புறேன்னு ஐயா பேசிட்டாங்க. இப்ப ஐயாவுடைய இது ரொம்ப முக்கியமானது, ஃபேஸ் சேஞ்சுன்னு சொல்றேன். எப்படி ஐயா சொல்றாங்க அந்த அறிவியல் ஐயாவுடைய நூல்ல தான் சொல்றேன். ஆளுக்கு ஒரு முகம் போல ஆளுக்கு ஒரு தனி போக்கு உடையும், ஒத்த முகம் இருவர்பால் காண்கை அரிதாதற் போல முற்றும் ஒத்த வாழ்க்கை நிலை பெற்ற இருவரை காண்கையும் அரிதான். மேலும் ஒருவர் முகந்தானும் காலக்கோட்பட்டும் நோய் முதற் பிற அல்லல் வாய்ப்பட்டும்
மறைவாகவோ புலனாகவோ மாற்றமுற்று செல்வது பொதுக்காட்சி. முகத்தளவு மக்கள் பொது வைப்பு உடையவுமே அன்றி நாம் அனைவரும் உயர்தினை பிறப்பிற்கு ஒத்த உள்ளம் என்று துணிதற்கில்லை. இதை ஐயா ஒரு பிராக்டிக்கலா நம்மள்கிட்ட செயற்பூர்வமா ஒரு எப்படி அதை புரிய வைக்கிறாங்கன்னு. அடுத்தது சொன்ன அது இதெல்லாம் இதுல மருத்துவ ரீதியா சொல்ற விஷயம் அன்மாடிஃபைபிள் இன்னரண்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். நம்மிடையே உள்ள வேற்றுமை எல்லாம் கருத்துரங்க காலத்திலேயே அன்மாடிஃபைபிள் இன்னரண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லா மனிதருக்கும் உண்டு. மன ரீதியாகவும் உண்டு, உடல் ரீதியாகவும் உண்டு, பிற்பாடு வரக்கூடிய நோய் ரீதியாகவும் உண்டு என்பது இது காத்துக்கொள்ளவாரா பிறப்பு அணைய உலக இயல்புங்கிற அருமையான வார்த்தை. காத்துக்கொள்ளவாரா பிறப்பு அணைய உலக இயல்பு அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஏனென்றால் அதாவது மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ் அன்மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ் உலகத்துல அப்படிதான் நம்ம ஒரு மனிதனுக்கான சில இயற்கை கூறுகளை அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. இதை நான் இந்த ஸ்லைடை நான் முக்கியமா வைக்கிறேன். உலகம் பயோடைவர்சிட்டிலாம் அணையும். பயோடைவர்சிட்டி ஒரு உலக அமைப்புல இந்த தயவு செய்து இதை டேவிட் அட்டன்பரோ அப்படிங்கிறவருடைய மிகப்பெரிய ஒரு ஆவணப்படம் லைஃப் ஆன் அவர் பிளானட் நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, பச்சையா இருப்பதெல்லாம் சொல்றது ஒரு இயற்கை கிடையாது. அது பயோடைவர்சிட்டி. இந்த பக்கத்துல ஒரு ஃபார்ம், இந்த படத்துல பாத்தீங்கன்னா இங்க மோனோகல்ச்சர்னு சொல்றது, ஒரே தென்னந்தோப்பு மாதிரியோ பாமா பண்றதோ, இதுவும் ஒரு வகை காடு அழைப்பு தான், இயற்கை அழிப்பு தான். அதுவும் ஒரு மழை வராத காரணம், உலகத்து இயல்பு திரிவு நிலைக்கு காரணமும் இதுதான் சொல்லி இது முன்வைக்கிற மிகப்பெரிய உலகியல் தரப்பு. இவருக்கு இப்போதைக்கு நோபல் பரிசுக்காக இந்த தரப்புக்காக பயந்துரைக்கப்படுவதில் முன்னணி இருப்பவர். இதை நான் முன்னாடி வைக்கிறேன். அடுத்தது இந்த பொதுமை, இந்த சாப்பியன்ஸ் ஒரு நூல் வந்திருக்கு. யுவல் நோவால் ஹராரியோட மிகப்பெரிய தாக்கம் வரலாற்று ஆய்வறிஞர் நூல். அவர் சொல்றாரு, கன்சிஸ்டன்சி இஸ் தி பிளேகிரவுண்ட் ஆஃப் டல் மைண்ட்ஸ். அந்த பொதுமைன்னு சொல்றோம்ல, ஒத்த நிலை, அது பிளேகிரவுண்ட் ஆஃப் டல் மைண்ட்ஸ்ங்கிறது அவருடைய முன்வைப்பு இந்த காலத்து. அப்ப டைவர்சிட்டிங்கிறது வேற, டிசார்டர்ங்கிறது வேற நான் வைக்கிறது. அததான் ஐயா தன்னுடைய நூல்ல 70 வருடங்களுக்கு முன்னாடி சொல்றது மரம் முதலாய பிறவிகளிலும் நிலை ஒப்பின்மை அறிவார், கற்புடைத்த வயிற்று இரட்டையில் வாழும் வேற்றுமை காண்பார். அதாவது மக்கள்ல நிலைப்பன்மை இருக்கு, நிலைப்பன்மை வேற, ஒழுங்கின்மைங்கிறது வேற அப்படிங்கிறார். நிலைப்பன்மைங்கிறது டைவர்சிட்டி, ஒழுங்கின்மைங்கிறது டிசார்டர். இது ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்தணும் நம்ம அப்படிங்கிறார். நம்ம பொன்னியின் செல்வன் சொன்ன நிலைவேறுபட்ட மிகுந்த குழு. எப்படி பல பிரிவு ஏன் வருதுன்னா, வழியிலால, காலத்தினால, இடத்தால, இனத்தால, தொழிலால, அதை பயன்கொள்ளும் வழியால பல பிரிவுகள் இருந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஐயா நிறைய பேசிட்டாங்க. போன தடவை இந்த படத்தை நான் போட்டேன், அதனால உள்ள நான் போகல. இப்ப ஒரு மனிதனுக்குள்ளேயே பல நிலைகள் இருக்குங்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நூற்றாண்டுல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், அதனாலதான் போடுறது அந்த வடிவேலுடைய ஜோக் போட்டேன், திருப்பி நான் போட விரும்புறேன். இப்ப ஐயா என்ன சொல்றாங்க, முக்கியமான இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்டிங்கிறது உலகத்துல இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு அறிவு போர்வையை வச்சுக்கிட்டு இந்த பூசல்களை மறைச்சு பேசிட்டு இருக்காங்க. பூசல்களையும் பேசுறப்ப அது இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்டி அப்படின்னு உலகம் அடையிருக்கு. இப்ப இந்தியாவிலே ஐயா சொல்றாங்க, ஒரு இந்தியாவில என்ன பிரச்சனைனா, சுதந்திரம் வாங்குறப்ப இருந்த ஒற்றுமை இப்ப இல்லை, அதையும் சுட்டி காமிச்சிட்டு போறாங்க. இப்ப எங்க வரும் அப்படின்னா, எந்த பூசலும் உள்ள பூசலின் வெளிப்பாடு, நெஞ்ச கொதிப்பின் புறப்பாடு, அகக்கொதிப்பின் வெளியீடுங்கிறது ஐயாவுடைய முன்வைப்பு. அததான் இன்னைக்கு யுனெஸ்கோட ஓப்பனிங் லைன் சொல்ற விஷயம். Since wars begin in the minds of men and women, it is in the minds of men and women that the defenses of peace must be constructed. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் சுட்டி காமிச்சாப்ல பொதுமை பறையால் இந்த பூசல் அழிந்து விடாதுங்கிறது இன்னைக்கு யுனெஸ்கோடைய பிரகடனத்தில் முதல் வார்த்தை. அதனால தூய்மை நெஞ்சம் தான் பேணப்பட வேண்டும். ஏனென்றால் ஐயா சொல்றாங்க, ரெண்டு இருக்கா, பொதுமைப்பட்டாருள்ளும் கொலையணைய பெரும்பூசல் இருக்கு, வேற்றுமைப்பட்டாருள்ளும் வாழ்வனைய பெருங்கேண்மை இருக்கு. பொதுமைப்பட்டாருள்ளும் கொலையணைய பெரும்பூசல் இருக்கு, வேற்றுமைப்பட்டாருள்ளும் வாழ்வனைய பெருங்கேண்மை இருக்கு. அதனால மனமாசுடையவர் இருந்தா என்ன பண்ணுவாரு,
யார்கிட்ட வேணாலும் இகழுவர், முரணுவர், பகைப்பார். மனமாசு உள்ளவர். மனமாசற்றார் எவ்வகை வேற்றுமை கண்ணும் உறவு கொள்வர், உதவுவர், கணம். மனத்துக்கண் மாசிலன் ஆகும். நம்மளுடைய நம் அமைப்புடைய இதுவே டேக்லைனே. இதுல இந்த அகவன்மை கற்பனை சொல்றப்ப நம்மளுக்கு மனுஷனுக்கு இன்டெலெக்சுவல் இமேஜினேஷன் இருக்கு. அதுல 2 விஷயம் இருக்கு. இன்னிபிஷன், சிலதை தன்னடக்கி கொள்வது, இன்னொன்னு அது மூலம் ஊக்கப்படுத்திக் கொள்வது. இது கற்பனையால் சாத்தியம். அந்த கற்பனையோட, அதாவது 4 வயதிலே மனுஷனுக்கு ஒரு கற்பனை சொல்லுது. இந்த அறிவு அது ஐயா சொல்ற அறிவு கற்பனை. அந்த வார்த்தை மிகப்பெரிய நுண்ணிய உளவியல் அறிவியலான வார்த்தை. அறிவு கற்பனை. இல்ல இழந்ததை இல்ல நிறைமணம் செய்து அகவன்மை மக்களுக்கு உண்டு. அந்த அகப்பெருவன்மை அது ஒரு தனி நெறி ஆற்றல் சொல்லிட்டு இது உலகத்துல 4 வயது குழந்தையா இருக்கிறப்ப ஏன் குழந்தைகள்கிட்ட கதை சொல்றப்ப நல்லா இருக்கு செல்லுபடி ஆகுதுன்னா, உண்மையும் கற்பனையும் கலந்து ஒரு செயல் தான் 4 வயதுல ஒரு குழந்தையோட 2மே 2.5 கலந்துருது. குழந்தையோட வாழ்வியல்ல அந்த கதை சொல்லும் திறனும் அங்கேயாவது அப்பதான் உருப்பெறுது. இது ஒரு தனி மனித வளர்ச்சியில ஒரு கூறு. இந்த கற்பனையோட இதுதான் விரிவுதான் இறைமை, அவ்வுலகம். அது ஐயா பின்னாடி சொல்ல வர்ற சாப்டர்ல சொல்ல வர்றது காதல், ஊழல், இது எல்லாமே இந்த கற்பனை சார்ந்து, இந்த கற்பனை சார்ந்த அடிப்படையிலிருந்து முகிழ்வது அப்படிங்கிறது முன்வைக்கிற ஒரு விஷயம் தரவு. இங்கதான் நான் சொல்ல வர்றேன் என்னன்னா, உலகத்துல நம்ம முன்மூளை இருக்குல்ல, முன்மூளை இன்னிபிட்டரி கார்டெக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு. என்னன்னா, ரோட்ல போனா கல்லால் அடிக்கணும் போல இருக்கும் எதையாவது. ஆனா நம்ம பண்ணக்கூடாது, நம்ம மட்டுப்படுத்திக்கணும், நம்மளே கட்டுப்படுத்திக்கணும். அந்த இன்னிபிட்டரி கார்டெக்ஸ்ங்கிறது மனிதனுடைய கலாச்சாரத்தில் மிக மிக முக்கியமா இருக்கு. அடுத்தவன் மனைவியை பார்ப்பது எல்லாருக்கும் ஒரு நாட்டம் உண்டு, இருக்கதான் செய்யும், அடுத்த பண்ண நோக்கு. ஆனால் செய்யக்கூடாது என்று நம்மையே நாம் தடுத்தாட்கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார முன்னேற்றத்தின் மிகப்பெரிய போக்கு. இப்ப அதனாலதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் போறேன், தவறா எடுத்துக்காதீங்க. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம், இந்த இடத்துல யாராவது சிறுநீர் கழிக்க சொன்னா கழிக்க முடியாது, நினைச்சா கூட கழிக்க முடியாது. ஏனென்றால் சமூக ரீதியாக நம் தடுத்தாட்கொள்ள மூளையில அது பதிவாயிருச்சு. ஆனா வயதான காலத்தில் அந்த நாம் கற்றுக்கொண்ட, நம்ம சின்ன வயசுல அம்மா அப்பா கொண்டு போய் வச்சு கற்றுக் கொடுத்துருவாங்க இந்த சிறுநீர் கழிப்பதை கூட. அது அந்த கற்றுக் கொடுத்தல், அந்த கொண்ட அகவன்மை போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வயதானவங்க படுக்கையிலே ஒண்ணுக்கு போறதுலாம் அதோடைய விளைவு. அதை நம்ம அறிவியல் புரிஞ்சுக்கிறப்ப என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த இன்னிபிஷனும் முக்கியம். அதே நேரத்துல வளமை சுருங்கி தாழ்வு பெற்ற நிலையில அந்த கற்பனை வளம் கொண்டு நாம் மனவெழுச்சியும் கொள்ள வேண்டும். அதுவும் அந்த பேலன்ஸ். ஐயா சொல்ற வார்த்தை பாருங்க, மனவெழுச்சி, மேனியாவுக்கு மனவெழுச்சி, மனமுடுக்கம், அக்யூட் டிப்ரெஷன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் புற அக சமநிலை. அந்த புற அக சமநிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க சொல்ற குரல் பெருக்கத்து, அதை எப்படி அதை அறமாக வள்ளுவம் நோக்கி போகணும்னா, பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படிங்கிற குரலை முன்வைக்கிறார். இதை வச்சுதான் அந்த இதே கட்டமைக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, நாம் உயிர் வாழும் காரும் நம் உள்ளத்தை தூய்தாக பட்டமாசு நீங்க புது மாசு படியாமல் போற்றிக் கொள்வதே. பட்டமாசு நீங்கணும், புது மாசு படியாம காணும். இதுதான் அதுக்கான. இதான் நான் முக்கியமா இந்த நூல், நல்ல நூல், சி ராஜகோபாலாச்சாரி எழுதுனா அவர் கல்ச்சர் அப்படிங்கிற நூல். என்ன சொல்றாரு, ஒரு நாகரிக வளர்ச்சி என்னன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட். சில விஷயங்களை செய்வதை நாமே தடுத்தாட்கொண்டு வேண்டாமை என்னும் செருக்கு, வேண்டாமை என விழிச்சம் சொல்றாருல, அந்த டெவலப்மெண்ட் ஆஃப், அது மிருகத்துக்கு சாத்தியப்படாது, மனிதனுக்கு சாத்தியப்படும் அப்படி அவர் கல்ச்சருங்க ஒரு அருமையான நூல், பாரதிய பழைய காலத்து நூல். Development of civilization is a true sense of the word is a development of restraint. What is overdone loses beauty. Refinement's foundation is restraint. அப்படின்னு இந்த நூல்ல சி ராஜகோபாலாச்சாரியார் பதிவு பண்றாரு. இந்த சாப்பியன்ஸ் நூல்ல அழகான ஒரு தம்ப் ஆஃப் ரூல் சொல்லுவார் இவன் வராரு. பயாலஜி எனேபிள்ஸ் கல்ச்சர் ஃபார்மிட்ஸ். அதாவது நம்மளுடைய உள்ளுணர்வு நம்மளை அடுத்த கடத்துக்கு நவரும், கலாச்சாரம் நம்மள அந்த இடத்துல சில பிரேக்ஸ் போட்டு நம்மளை அப்படியே நெறிப்படுத்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத வாழ்வியல் அந்த நூல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு.
அதான் ஐயா பின்னாடி தன் அடக்கம், இது ஒரு ஒழுங்கியல் அப்படிம்பார். ஊமை நாவடக்கத்தான் ஆகணும். ஊமையா இருக்க நாவடக்கத்துல பேலி புலனக்கத்தை ஆகும். எவனுக்கு தெரிந்து தன்னையே அடக்கிக் கொள்வானோ அதுதான் தன்னடக்கம். அது ஒழுங்கியல், அது ஒரு டிசிப்ளின் அப்படிம்பாங்க பின்னாடி. அதுக்குள்ள நம்ம போகல. இத நம்ம மனித வளர்ச்சியில பரிணாம வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி, தன் வளர்ச்சி, வழிவழி சிந்தனை, புறச்சிந்தனை, தற்கால சிந்தனை, தற்சிந்தனை உருவாகி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, இதெல்லாம் கொண்டு கடத்துவதுதான் மனிதவியல் நோக்கம். அதை இந்த அவர் கல்ச்சர்ல நம்ம ராஜாஜி ஐயா வந்து பதிவு பண்றாங்க. இப்ப ரொம்ப முக்கியம் அந்த கான்ஃபிளிக்ட் வேற, கான்ட்ராடிக்ஷன் வேற. இந்த நூல்ல பதிவு பண்றாங்க, கான்ட்ராடிக்ஷன்ஸ் கிரியேட்டட் கல்ச்சர். இந்த வேற்றுமை, இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் கான்ஃபிளிக்ட்ஸ் கிடையாது. கான்ட்ராடிக்ஷன்ஸ் கிரியேட்ஸ் கல்ச்சர். Contradictions are an inseparable part of every human culture. In fact, they are cultural engines, responsibility for creativity, dynamism of a species. அப்படின்னு இந்த கான்ட்ராடிக்ஷன், இந்த வேற்றுமைகளை போற்றுவது, அதுதான் கல்ச்சரையும் மனிதவியலின் முன்னேற்றத்தும் அடங்கியிருக்கு அப்படின்னு அறிவியல், உளவியல் பிளஸ் மரபியல் வாயிலாக சொல்றாங்க. இங்க வந்து முக்கியமான ஒரு நூல் இது, ரவீந்திரநாத்தோட நேஷனலிசம், இந்திய தன்மை சொல்வாரு. இவ்வளவு நாள் இந்தியா has all along suffered from looseness of its diversity and feebleness of its unity. looseness of its diversity, அதாவது டைவர்சிட்டியை சரியான ஒருங்கிணைக்காம, அதே நேரத்தில் ஒற்றுமை உணவை சரியான முறையில் பயன்படுத்தாம இருக்கிறது தான் இந்தியாவோட மிகப்பெரிய சிக்கல். அப்படிங்கிறது லூஸ்னஸ் இன் டைவர்சிட்டி அண்ட் ஃபீபிள்னஸ் இன் யூனிட்டி அப்படின்னு இந்த நூல்ல ரவீந்திரநாத் தாகூர் அழகா பதிவு பண்றாரு. ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்ல நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய தன்மையை வந்து உலகத்துல அந்த டைவர்சிட்டி கல்ச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா மெல்டிங் பாட் சாலட் பவுல்பாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட், மலைக்காடு அப்படின்னு முன்னாடி காமிச்சல டேவிட் ஆட்டன்பரோவுடைய மலைக்காடு, பயோடைவர்சிட்டி. அப்படிதான் நம்ம இந்தியாவோட பன்முகத்தன்மையை நாம் அணுக வேண்டும் என்று இப்போது சமீபத்தில் வந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் நூலில் ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் பதிவு பண்றாங்க. அந்த இதை ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாங்க, உலக மக்கள் கூட்டுறவால் தான் நாகரிகப்படுவது உலகம். அது ப்ராபபிலி டேக்ஸ் அண்ட் வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்ட். பலர் உதவி, இதை வந்து ஐயா சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் போகல. இந்த நூல்ல அடுத்த நூல் ரிச்சர்ட் பிரெக்மேன் ஹியூமன் கைண்ட் ஹோப்ஃபுல் ஹிஸ்டரி, நம்பிக்கை ஊட்டும் வரலாறு. இந்த நூலை தமிழ்லேயும் வந்திருக்கு, நான் பதிவு பண்றேன். இந்த நூல்கள்லாம் தமிழிலும் வந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் படித்ததுனால ஆங்கிலத்தில் போடுறேன். இதுல வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் நம்ம இருக்கும். அப்படி மட்டும் இருந்தால் உலகம் என்றோ அழிந்திருக்கும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் டார்வின் தியரி படி மட்டும் இருந்தால், ஏன்னா அடித்துக்கொண்டே செத்திருப்போம். ஆனால் சர்வைவல் ஆஃப் தி ஃப்ரெண்ட்லியஸ்ட் அப்படி இருக்க அந்த கோஆபரேட்டிவ்ஸ்னாலதான் இன்று மக்கள் இனம் தலைமை இனமாக, சுப்பீரியர் இனமாக இருக்கிறது என்று இந்த நூல் வலியுறுத்துகிறது. அது ஐயா வந்து அழகா சொல்லுவாங்க, உயிர் பண்புள் மக்கள் செய்ய அதுக்கு வந்து உதவி பண்றது பொருள் உதவி இருக்கலாம், இல்ல அருள் அன்பு உதவிகள். பொருள் உதவிங்கிறது எல்லாரும் செஞ்சிடும். அருள் அன்பு உதவிகள் ஒரு லிஸ்ட் போடுறாங்க ஐயா. நோயினருக்கு உடையிருப்பார் உதவி, முதியோர்க்கு இளையோர் பணிவிடை, ஒன்று கற்று ஒன்று கல்லார்க்கு அது கற்றார் அறிவு, ஒன்றில் மெலியார்க்கு அதனில் வலியார் பற்று, தவறி விழுவார்க்கு காப்பார் துணை, கொள்கை பூசலார்க்கு அமைதி காட்டுவார் கேண்மை, மானத்தால் நாணிடுவார்க்கு அது அறுப்பார் சார்பு. இப்படின்னு இதெல்லாம் அருள் அன்பு உதவிகள். உலகத்தில் ஒரு மனிதன் கூட்டுறவுக்கு செய்வதற்கு பொருள் மட்டும் உதவி அல்ல, இந்த அருள் அன்பு உதவிகளும் தேவை. இது ஒரு செய்நன்றி அறிவு, உயிர் பண்புகளுள் மக்கள் பண்புள் தலையாயது அப்படின்னு சொன்னதுதான் சர்வைவல் ஆஃப் தி ஃப்ரெண்ட்லியஸ்ட் அப்படின்னு இன்று உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நான் என்று முன்வைக்கிறேன். அதுல ஐயா வந்து அப்படியே சொல்லிட்டு ஒரு இதுவா சொல்லல. என்ன சொல்றாங்க, உலகத்துல ரெண்டு நன்றி உணர்ச்சி ஒரு சிக்கல் இருக்கு. அந்த நன்றி உதவி செஞ்சவங்க வந்து ஒரு கைமாற எதிர்பார்க்கறாங்க, நன்றி பெற்றவங்க வந்து அதை நன்றி கொலை செய்யறாங்க. என்ன பண்றது, என்ன ஆகுது, இது வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து அதுல ஒரு பகைமை உணர்ச்சியே தோன்றி வருது. அப்படின்னு உளவியல்ல போயிட்டு வள்ளுவர் வந்து அதனாலதான் உதவி பெற்றால் மேல் அறத்தை வைத்தார் என்று சொல்கிறார். உதவி வரைத்த உதவி பெறப்பட்டார் சால்பின் வரைத்து என்ற குரலை முன்னிறுத்தி சொல்லிட்டு அதுக்கான வாழ்க்கைக்கு நெறி ஐயா சொல்றது, என் கடன் உதவி செய்தல், தன் கடன் நன்றி காட்டல் என்ற பகுத்தறிவு வேணும். என் கடன் உதவி செய்தல், தன் கடன் நன்றி காட்டல்.
அடுத்தது வந்து இதுக்கு சில உதாரணங்கள் சொல்றாரு. ஒரு நாடே போர்க்களமா ஒரு மதத்து அரசு ஒரு நாடே போர்க்களமா இருக்கும் பொழுது மற்ற மதக்குடியினரை மற்றவங்கள பகைவரா இருக்கும் போல அது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் நடக்கிறப்ப, ஒரு கொலையோ மேசக்க நடக்கிறப்ப அந்த மதத்தை சேர்ந்த சிலரே அந்த பகை கொண்ட மதத்தை, அதாவது வெட்டி சாய்க்கப்பட்ட, அதாவது கழுவறுக்கப்பட்ட மதத்தின் அவர்களே காத்த வரலாறுகள் நாம் பார்க்கவில்லையா அப்படின்னு அது நம்பிக்கையை விடுறாங்க. இந்த 2 படத்தை நான் முக்கியமா எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்றேன். ஒன்னு ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். ஜெர்மனியில அந்த யூதரை கொல்லும் போது ஜெர்மன் வந்து அந்த தன்னால் முடிந்த எத்தனை யூதர்களை பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்த ஒரு வரலாற்று நிகழ்வு தான் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம். அடுத்தது ஹோட்டல் ருவாண்டா அப்படிங்கிற ருவாண்டா நாட்டுல நடந்த இனப்போர்களுக்கு இடையே ஒரு ஹோட்டல் மேனேஜர் எப்படி அந்த பிற இன மக்களை, பிற மதத்து மக்களை தன்னால் மனிதன் நோக்கி எப்படி காத்து எவ்வளவு பேரை காத்தார் என்று சொல்லும் மிக பிரமாதமான 2 படங்களை பார்ப்பதாக நான் இந்த கருத்துக்கு தரவாக நான் பரிந்துரைக்கிறேன். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட், ஹோட்டல் ருவாண்டா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, வெளிநாட்டுல இருக்கிறப்ப இந்தியர்கள்லாம் நம்ம ஒரே நாடு, பல மொழி பல இனம் வந்தாலும் நம்மளாம் ஒண்ணு நல்லா சேர்ந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை முன்னாடி வச்சுட்டு ஐயா வந்து சொல்றது வந்து அகம் தீதாயின் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப அகம் தீதாயின் பகை உணர்ச்சிக்கு சிறு வேற்றுமையும் போதாதா? இந்த பூசல் எல்லாம் மனமாசாலும் அறவழுக்காலும் தானே வருது. நற்பண்புக்கு வேற்றுமை இடையூறாகாது, ஆகப்படாது. வேற்றுமையிடையும் ஒற்றுமை காட்டுவதை நம் கோலாதல் வேண்டும் என புற வேற்றுமைக்கண்ணும் அகத்தூய்மை காத்தல் வேண்டும். இங்க ஐயா சொல்றது அடுத்த முடிக்க போறேன். ஞால வளர்ச்சி வேற்றுமை கண்ணது. நாம் விரும்பினும் வெறுப்பினும் ஞாலம் வேற்றுமைகளை ஆக்கி கொண்டுதான் வருகிறது. வேண்டத்தகும் வேற்றுமைகளோடு தகா வேற்றுமைகள் உடன் தோன்றுவது வளர்ச்சியின் இயல்பு. தகாதன ஒழித்தோ குறைத்தோ தகு வேற்றுமையை காப்பதும் பெருக்குவதும் அறிவு. தகா வேற்றுமையா தகு வேற்றுமை. தகா வேற்றுமையை ஒழித்து குறைக்கணும், தகு வேற்றுமையை காப்பதும் பெருக்கணும் அப்படி அந்த வேற்றுமைக்குள் போறாங்க. அதே மாதிரி இந்த வெளியே பேசிட்டு இந்த பொதுமை சொல்லிட்டு போர் செலவு பண்ணிட்டே இருக்க அர்த்தமே கிடையாது. அந்த செலவெல்லாம் மக்கள் பசி போக்கவும் பிணி போக்கவும் கல்விக்கு பயன்படுத்தினா இந்த உலகம் எவ்வளவு பெரிய உண்மையான உலகமா இருக்கும். அதை விட்டுட்டு போர் செலவு, பொதுமை குரலால் போர் செலவு பெருகிதான் இருக்க ஒழிய இது நடக்கல அப்படின்னு ஐயாவுடைய யாருக்கு பயன் சொல்லிட்டு இது வந்து உலகம் ஒழுங்குபட்ட வேற்றுமை உடையது, அவ்வேற்றுமை ஆற்றல்தான் உலகம் வளர்வதுன்னு சொல்லிட்டு இது புனிதன் நல்ல விரிவாக சொல்லிட்டார். உலகத்து எம்மகனும் தன்மனம் தூயதாய் வாழ எழுதப்பட்டதுதான் குறள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து இதுக்குள்ள நான் அதாவது எந்த நிலைக்கு இதுல வந்து கடைசி ஐயா என்ன சொல்றாங்க, யாரும் இழிவு பண்றதோ இது பண்றதோ இல்லை, எந்த நிலைக்கண்ணும் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் முயற்சி உண்டு, அதுக்கு மனம் தூய்மை இருந்தால் போதும், அந்த கூட்டுறவு பண்பு வந்தால் போதும், அந்த மன தூய்மை இருந்தால் அவன் கூட்டுறவை பேணுவான், அந்த உலகம் வளரும் என்று சொல்லுகிறார். இது ஐயா செய்யும் குரல், அந்த 3 அடிப்படை குரல் செய்த குரல் எப்படி பகுப்பாய்வு செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்த இதுல சொல்றது வந்து அடுத்த பகுதியில வந்துடும். இந்த இதை வந்து ஐயா சொல்றது ரொம்ப முக்கியமான இந்த சாப்டர்ல இருந்து எடுத்து போடுறேன். திருக்குறள் படி செய்வோம் என்ற மனத்திற்பம் பெற்ற நாம் திருக்குறளை பன்மானும் அறிவோம் என்ற வினைத்திற்பம் கொள்ள வேண்டும். அறிவின்றி செயலமையாது, செயலின்றி பயன் பெறவாது, அறிவுடைய செயல்தான் வாழ்க்கை தர மாட்டுவது. ஆக உலகிற்கு ஒரு நூலான திருக்குறளை எத்துணை வகையால் கற்று தெளிய உள்ளுமோ அவ்வகை அனைத்தை மேற்கொண்டு வருந்தி தெளிதல் தமிழர் பொறுப்பு. ஏன்னா உலக நூல் தமிழ் மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் இவர் சொல்றதுக்கு ஐயா பொன்னியின் செல்வன் வைத்த தரப்புக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த அறிவு பிறப்பிலே அறிவுங்கிறது அடுத்த ஐயா வந்து இந்த 6வது பகுதி நினைக்கிறேன், 6வது ஆப்ஷன் அறிவு பிறப்பு என்று ஒரு பகுதியே இருக்கிறது. அதில் வந்து
அந்த அறிவு ஏன் வேறுபாடு தெரியுதுன்னா, அந்த அறிவை ஆட்சி செய்வதில் தான் வேறுபாடு இருக்கு. ஒத்த வாய்ப்பு அளிக்கப்படாததான் காரணம், அந்த வாய்ப்புகள் சமநிலையா இல்லாதான் காரணமே ஒழியங்கிறத அந்த அறிவு பிறப்புங்கிற இதுல மிகுந்த விரிவுரைக்கிறாங்க. இந்த இசைப்பட வாழ்தல் நீங்க சொல்ற அந்த குரலுக்கு நான் எடுத்துக்கொள்வது என்றால், இசைப்பட வாழ்தல் என்பது லிவிங் இன் ஹார்மனின்னு இருக்கு. புகழுங்கிற எடுத்துக்காம இசைப்பட வாழ்தல் எப்படி என்றால், ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போறோம், எல்லாரும் அவங்க தெரிஞ்ச வாத்தியத்தை வாசிச்சோம்னா அது வந்து இசையா இருக்காது, ஓசையா நாய்ஸா இருக்கும். ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இசையை யாரு வாசிக்க வருமோ, எந்தெந்த இடத்துல எந்த இசையை வந்து யாரு குறைச்சு வாசிக்கணுமோ அமைதி காக்கணுமோ, அப்பதான் அந்த இசையே ஹார்மனி என்று சொல்லப்படும். அப்படிதான் வள்ளுவர் சொல்றது ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பது. அப்படியாக எல்லாரும் இணைந்து வாழ்வதுதான் ஹார்மனி. அந்த இசைக்கு எப்படி ஹார்மோனி, அப்படி வாழ்வுக்கும் ஹார்மோனி என்று சொல்லுவதாக இந்த குரலை நான் பொருள் கொள்கிறேன் என்று முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகச் சிறப்பாக இருந்தது. பொன்னியின் செல்வன் ஐயா பேசும்போது ஒரு கலடாஸ்கோப் வழியா பார்த்தோம், டாக்டர் பேசும்போது இன்னொரு கலடாஸ்கோப் வழியா பாக்குறோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. குரல்ல மட்டும் இல்லாம பல உலக பார்வையோட நூல்களை, தற்காலத்து நூல்களையும் அதுல கொண்டு வந்து ஒப்பிட்டு காமிச்சிங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. குறிப்பா என்னுடைய இதுல நிலைப்பன்மை, ஒழுங்கின்மை, அத திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்தது புற அக சமநிலை, வேற்றுமை, முரண்பாடுகள், இதுக்குள்ள இருந்த வேறுபாடுகளை எல்லாம் எடுத்து சொன்னீங்க. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, நீங்க சொன்னது ஒரு அருமையான முத்தாய்ப்பா ஐயாவுடைய வார்த்தையை சொன்னீங்க. பட்ட மாசு நீங்க புது மாசு படியாமல் இருக்க வேண்டும், வாழ்க்கை உலகமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத வார்த்தையை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இப்பொழுது உரையாடலுக்கு வருவோம். ஐயா, நம்முடைய பேராசிரியர் இணைஞ்சிருக்கார், பேராசிரியர் தேஞ்சா அவர்கள் இணைஞ்சிருக்கார். ஐயா இருக்கீங்களா ஐயா? மாந்தருள் ஒரு அன்னப்பறவை ஐயா. ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ஐயம், இந்த தெளிவுக்காக சொல்றேன். இந்த பொதுமையை மிக சிறப்பாக 2 வரிகள்ல சொல்லியிருக்காரு கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது பொதுமையை வலியுறுத்தும் சிறப்பான வரிகள். 2வது ஐயா கடைசியில முடிக்கும் போது உலக நூல் தமிழில் இயற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்ப உலக நூல் சொல்லும் போது அது பொதுமைதான். அது 2வது இந்த பொதுமையை போற்றியவர் காந்தியடிகள். ஆகவே இந்த பொதுமையை நம்ம புறம் தள்ள இயலாது என்று நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. யாதும் ஊரே யாவரும் கேளீர். பொதுமையை புறந்தள்ள சொல்லவில்லை. அந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வியர் பாடல கடைசி வரியை பாருங்க. மாட்சியில் உயர்ந்தோரை வியத்தல் நிலைமை, சிறியோரை இகழ்தல் இதனின் நிலைமை, அந்த பேலன்ஸ். அந்த பொதுமை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பல நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம் மனமாசு கொண்டு அந்த பொதுமையை நோக்கின பயணத்துக்கு எல்லாரையும், அதாவது யாரையும் பிரிக்கல. பல நிலைக்கு காரணங்கள் இருக்கு, இயற்கையாகவும் இருக்கு, பல சூழ்நிலையாகவும் இருக்குங்கிறத சொல்லிட்டு அந்த பொதுமை ஒரு உலக ஒரு மாற்றுமை பொருந்திய உலகத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை தான் இங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய, அதாவது ஒரு பிரமிட் மாதிரி, அதாவது ஃப்ரம் வித்தின் டு வித்தவுட் அப்படின்னு போறாங்க. வித்தவுட் டு வித்தின் இல்லாம ஃப்ரம் வித்தின் டு வித்தவுட், உள்ள தனி வளர்ச்சியே உலக பொது வளர்ச்சி அப்படின்னா அவங்களுடைய கேப்ஷன். ஒவ்வொரு உள்ளத்தும் தனி, ஏன்னா எல்லாருமே அப்ப புரிஞ்சுக்கிறது எல்லாருடைய மனதுலதான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இது கூட சொல்லுவாங்க, அதாவது ஒரு பிலாசபர்ஸ் கூட சொல்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த 4 யுகமா பிரிக்கிறாங்கல்ல, அந்த 4 யுகமா பிரிக்கிறத கூட சொல்லுவாங்க. ஒரு காலத்துல நல்லது கெட்டது வேற வேற கண்டத்துல இருந்துச்சு. அதாவது அடுத்த யுகத்துல அசுரர் தேவன் வந்துச்சா, அடுத்தது ஒரு வேற வேற நாட்டுல இருந்துச்சு, அடுத்த யுகத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்குங்கிறதா முரண்பாடு. அந்த முரண்களை களையாமல் நாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம்னு நான் பார்க்கிறேன். யுனெஸ்கோவும் அதேதான் வலியுறுத்து. உலகத்துக்கு ஒரு போர் வராம இருக்கணும்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் நம்ம மேம்படுத்த வேண்டியதான்
இருக்கிறது கட்டாயம்னு சொல்லி யுனெஸ்கோடைய முதல் லைன் அதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நன்றி 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 ஐயா, நன்றி. அடுத்ததாக வேற யாரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? பாலு ஐயா, பாலு ஐயா. பாலு ஐயா, வாங்க பாலு. நம்ம நிகழ்ச்சியில 2 சிஆர் வந்திருக்காங்க. ஒண்ணு நம்ம சீரா, இன்னொன்னு வந்து நம்மளுடைய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருடைய புத்தகத்தை பத்தி ஒரு குறிப்பு வந்தது, அது சிறப்பு. ஒண்ணு ஆக்சுவலி வந்து இவங்க திரு பொன்னியின் செல்வனும் மருத்துவர் ஐயா பேசுறது வந்து ஜுகல்பந்தி மாதிரி இருந்தது. ஜுகல்பந்தி வந்து அந்த இசை சொன்னாங்க இல்லையா, அது எனக்கு சற்று ஞாபகம் வந்தது. அவருக்குடைய கருத்தை வந்து இவர் தன்னுடைய பார்வையில சொல்றதும், அதனுடைய 2 பேருமே வந்து ஒரு ஒப்புலக்கணம் மாதிரி ஒப்பு இலக்கியத்தை சொன்னாங்க. அந்த நான் வந்து இந்த பல நிலை அறம் வந்து அதுல இருந்து வெவ்வேறு நிலையில என்னென்ன அறம் இருக்கும் அப்படின்ற கருத்துல சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனா அந்த புத்தகத்தை படிச்சேன். ஆனா அவங்க அந்த புத்தகம் வந்து அதை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து உலக இலக்கியங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதோட மாற்று கருத்தையும் சொல்லி அவர் பொன்னியின் செல்வன் செஞ்சாங்க. அது போல இவர் வந்து திரைப்படத்துக்கும் போயிட்டாங்க. அந்த ஹோட்டல் ருவாண்டா வந்து யூடியூப்ல இருக்கு, நான் அதை செக் பண்ணேன். 2 மணி நேரம் 1 நிமிஷம் அதுவும் இருக்கு. ஷின்லர்ஸ் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு உலக இலக்கியங்கள்ல இந்த பார்வைகள்லாம் எப்படிலாம் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல வந்து இந்த ஒரு 35 பக்கம் வந்து ஒரு 300 பக்கத்துக்கு சமம் மாதிரி எனக்கு தெரியுது. எத்தனை தடவை திருப்பி படிச்சிருந்தா வந்து இந்த மாதிரி ஒரு தெளிவான உரையை தந்திருக்க முடியும் அப்படின்றது என்னால புரிஞ்சிக்க முடியுது. அதை இவ்வளவு எளிமையா சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாவே இருக்கு. பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுதல்கள், சிறப்புங்க, நன்றி. ரொம்ப நன்றி பாலு ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க ஜுகல்பந்தி சொன்னீங்க, இசை ஆர்வம் இசை ஞானம் இருக்கிறதுனால. நான் சிறுபிள்ளைத்தனமா கலடாஸ்கோப்ப சொன்னேன், எனக்கே வேடிக்கையா இருக்குது. வண்ணம் தான் இசையும் ஒரு வண்ணம் தான். இசையை வந்து ஒலி வடிவில போட்டா வண்ணமா தான் வரும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்தது ஐயா, வாங்க ஐயா, சிஆர் ஐயா. எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரே நூல், ஒரே எழுத்து, ஆனா இது வேறுபட்ட பார்வை. 2 பேரும் 2 விதமான கொடுத்தாங்க. நீங்க 2 பேரும் சொல்லதே 2 உதாரணம் எடுத்து சொன்னீங்க. இப்ப இதுல இருந்து என்னன்னா, நம்மளாம் வள்ளுவத்தால் ஈர்க்கப்பட்டாலும் நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கு. நான் இந்த சாப்டர் வந்து என்ன புரிஞ்சுக்கிறேன், இது வரைக்கும் இந்த பிரசன்டேஷன்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நான் 2 முறை படிச்சேன் இதை. இருந்தாலும் இதை அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை தொடர்ந்து படிக்க வேண்டிய நூல் இது. அதாவது மனிதர்கள் இத்தனை நிறங்களான ஒரு படம் கூட அந்த காலத்துல வந்தது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் பல மனிதன் இருக்காங்க. ரைட்டு, இதெல்லாம் சரி. இப்ப வள்ளுவத்துல என்ன, உனக்கே உள்ளுக்குள்ள வந்து வள்ளுவத்தை உள்ள போட்டு வச்சா உனக்கே எது எப்பப்ப எடுத்து பயன்படுத்தணும், எது எந்தெந்த சூழ்நிலையில பயன்படுத்தணும்னு உனக்கு தெரியும். அவங்கிற கருத்தை தான் ஐயா சொல்ல வராரோன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு வள்ளுவத்தை பல நாள் படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா பல மாந்தர்களை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துவார். வள்ளுவம் முழுக்க ஒரே மாதிரி மாந்தர்கள் கிடையாது. ஒவ்வொரு சாப்டர்லயும் பலவிதமான மாந்தர்களை கொண்டு வந்து வள்ளுவர் கண் முன்னால் நிறுத்தி, இவனை பாரு, மனத்து மாசாக மாண்டார் நீராடி, இவன் ஒண்ணு, அடுத்து வந்து மஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் அப்படின்னு அங்க சொல்லுவாரு. அப்புறம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அங்க சொல்லுவாரு. அது மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பலவிதமான மனிதர்களை வந்து வள்ளுவர் காட்சிப்படுத்துறாரு. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு மனிதர்களில் இத்தனை நிறங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டரா எடுத்து என்ன மாதிரி மனிதர்களை வந்து அவர் சொல்றாரு, நம்ம கண் முன்னாடி கொண்டு இவங்கெல்லாம் உலகத்துல வந்து சுத்திட்டு இருக்காங்க, நீ இவங்க ஒவ்வொருத்தரோட பழகும் போதும் நீங்க எப்படி பழகுன்னு நான் வந்து இங்க அப்படியே சொல்லி வச்சிருக்கேன். நானு இது பொத்தாம் பொதுவுன்னா அம்மா பொதுவுதான். ஏன்னா இந்த நூலை ஆர்டிகிள் இருக்கிறவனும் பயன்படுத்தலாம், அண்டார்டிகால இருக்கிறவனும் பயன்படுத்தலாம், நீயும் பயன்படுத்தலாம். இது தமிழ்நாட்டுல வந்திருக்கு, அதனால நீ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நான் என்ன சொல்ல வரணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ அதை பயன்படுத்து அப்படின்னு வள்ளுவர் நம்மளை பார்த்து சொல்றத ஐயா வந்து எடுத்து சொல்றாரு நான் நினைக்கிறேன். நான் இது இப்ப அண்மையில வந்து 2 நாளைக்கு முன்னால துணைவரோட காலையில நடை போகும்போது 2 மரம் ஒரே ஸ்பீஷிஸ், 2 மரமும் ஒரே வகையான மரம் தான் அது. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இலையெல்லாம் கொட்டி இருந்தது, இன்னொரு மரத்துல வந்து இலையெல்லாம் நல்ல 2 ஒரே உயரமா தான் கூட இருந்தது. இன்னொரு விதத்துல இலையெல்லாம் வந்து இருந்தது, புதுசா இலையெல்லாம் கொட்டி புதுசா வந்தது.
சொல்லிட்டே போன பல நிலை அறம்னு சொல்றாங்க. இந்த மரம் ரெண்டும் ஒரே மரம், ஒரே ஜாதி மரம். ஆனா ஒண்ணுல பூ, ஒண்ணுல வந்து இலை பூரா கொட்டி கிடக்குது, ஒண்ணுல வந்து இலை இப்பதான் துளுத்து வந்திருக்குது அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த ஒண்ணுல இலை வந்துருச்சு, இன்னொன்னுல பூ வந்துருச்சு. ரெண்டும் ஒரே மரம் தான் அது. அப்ப மரங்கள்லயே இவ்வளவு வேற்றுமைகள் இருக்கு, வளர்ச்சியில வேற்றுமை இருக்கு. இப்ப மனிதன் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங் அவன். மற்ற எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம். மற்ற ஸ்பீசிஸ் எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டா வருது. ஒரு பறவை இப்படித்தான் நடக்கும், ஒரு சிங்கம் இப்படிதான் நடக்கும், ஒரு புலி இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அதுக்குள்ள வந்து எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டா இருக்குது. ஆனா இந்த மனுஷன் மட்டும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இந்த நியூரோ சர்ஜனா இருக்கலாம், நியூரோ பிசிஷியனா இருக்கலாம், சைக்காலஜிஸ்டா இருக்கலாம், ஆனா கண்டுபிடிக்க முடியாது யார் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்தையும் ஏமாத்தக்கூடிய ஒரு வல்லமை மனிதனுக்கு உண்டு. எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய வல்லமையும் மனிதனுக்கு உண்டு. அது அப்ப இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி வந்து நம்ம பொதுவா சொல்ல முடியும், பொது அறம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப பல்வகையான அறங்கள், பேரு இனிமை குரல்னு இருக்கலாம், விருந்தோம்ல பேரு வேணா பொதுவா இருக்கலாம். அது ஆனா எதை எந்தெந்த மெஷர்ல எடுத்து பயன்படுத்துங்கிறது அவங்கவுங்க உள்ள வளர்ச்சிக்கும் அந்த படிந்த மாசுகளுக்கும். அந்த படிந்த மாசுகளுக்கு சைவ சித்தாந்தம் மோன சுந்தரம் இன்னைக்கு பேச முடியல, இல்லைன்னா அவர் சைவ சித்தாந்தம் சொல்லிருப்பார். இந்த படிந்த பட்ட மாசு, அப்புறம் மேல பழாம மாசு பாத்துக்கணும்னு சொன்னார். இந்த பட்ட மாசு எங்க இருந்து வருது? ஒரே வீட்டுல 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க, 2 பேரும் ட்வின்ஸா இருக்காங்க. ஒரே அது வந்து ஐயா ஒரு லைன் போட்டிருந்தாரு, சற்புடை மனைவின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஒரே தந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைங்க ரிட்டையரா இருந்தா கூட அவங்க வந்து அவங்களுக்குள்ள வேறு ஒரு களம் இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது அது அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது பெருமைங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அது பிறப்பால நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல ஒரே மாதிரி எல்லாம் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தாலும் நம்ம திறன் வெளிப்பாடு வேற வேற மாதிரி வருது. ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்து புத்தர் சொல்றாரு, சமணம் சொல்லுது, பௌத்தம் சொல்லுது, சைவம் சொல்லுது. இதெல்லாம் இந்த மண்ணில் தோன்றிய தரிசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் முன்வினை பயன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாங்கிட்டு வந்து வரம் சொல்றாங்க. இதுல நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, இந்த வேற்றுமை எப்படின்னு பார்த்து நம்ம முன்னோர்கள் அதை அட்ரஸ் பண்ணதால அந்த அருள் நிலையிலிருந்து வந்ததால் தான் இது வருது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கூட. அதுல வேற வள்ளுவர் சொல்றாரு, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. உடல் அழியும் போது உயிருக்கு துணையாக வரக்கூடியது நீ செய்த நல்வினை தீவினைகளின் பயன் மட்டும் உள்ள வரணும்னு சொல்றாரு அவர். அதனால வந்து அந்த மாசு பல்வேறுபட்ட நிலையில இருக்கும், மாசு இருக்கும். அது அந்த மாசு பல்வேறுபட்ட நிலையில கிடையாது. பல நாள்ல ஒரே நாள்ல கூட காலையில ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்காது. அதனால எப்போதும் விழிப்புணர்வோடு இருந்து நம்ம அந்த மாசு படியாம காப்பாத்துங்கிறது ஒரு பெரும் பகீரத பிரயத்தனம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம மாசுபடியாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பழைய மாசம் வந்து முடிஞ்ச வரைக்கும் படிச்சு கேட்டு இது மாதிரி நல்ல சத்சங்கம்னு சொல்றாங்க இல்லையா, நல்லவங்களோட சேர்ந்து நல்ல செயல்களை சிந்திச்சு நல்லதுலயே மனசை வச்சுட்டு இருந்தோம்னா அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இங்க வந்து அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவைய நாம நினைத்து கொண்டே இருந்தாலும் கூட நமக்கே நாம் சொல்லிக்கணும். நாம அப்படிதான் நான் பாக்குறேன். அப்புறம் வந்து இந்த வள்ளுவரை பத்தி சொன்னா, நான் ஒரு லைட்டா சொல்லணும்னா, வள்ளுவரை எல்லோரும் உரிமை கொண்டாடுவாங்க, எல்லோரும் எடுத்து தன்னோட வச்சுக்குவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா மதங்களும் அடிப்படை கருத்து ஒண்ணுதான். ஆசா ஞானசம்பந்தன் ஐயா சொல்லுவாரு, சமயங்களின் மீது எந்த குற்றமும் இல்லை, சமயீகளின் மீது குற்றம் அப்படின்பாரு. அந்த சொல்ல வந்த கருத்து ஒண்ணுதான். யாரும் அடுத்தவனை கொண்டுடு உதச்சுடுன்னு யாரும் சொல்றது இல்லை. அடிப்படை வந்து அறம் தான், வந்து அன்புதான். அந்த சமயியல் தான் பின்னால வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி மாத்தி அது இது பண்ணி இதை பண்ணிடுறாங்க. அதனால எல்லா மதங்களும் வள்ளுவத்தை எடுத்து தன்னோட வச்சு ஒட்டிக்குவாங்க. வள்ளுவர் எல்லாரோடையும் கூட்டணி வச்சுப்பாரு. இவரு அவரு எல்லாம் கிடையாது. யார் வேணா எடுத்து கூட்டம் ஐயா வாங்கன்னா வந்துருவார், குழந்தை மாதிரி பின்னாலேயே வந்துருவாரு. நான் ஒரு லைட் ஹார்ட்டடா என்ன சொல்லுவேன்னா, இந்த எனக்கு கார்டு விளையாடுறது அந்த காலத்துல விளையாண்டேன், ஜோக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜோக்கரை எடுத்து எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து அவர் ஜோக்கர் கிடையாது, ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க. ஆனா வந்து எடுத்து வச்சுக்கிட்டாருன்னா இது he completes a set. He fits everywhere. He fits in every religion. He fits with each and every human being. Only thing is we need to listen to him actually. நம்ம அவர் சொல்றதை கேட்கறதுக்கு நம்ம காது வேணும், நமக்கு மூளை வேணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா வந்து வள்ளுவத்தை எடுத்து அப்ளைடு திருக்குறளா கொண்டு போனோம்னா, நீங்க 2 பேரும் சொன்ன நிகழ்ச்சி மீண்டும் நம்ம சிந்திக்க வேண்டியது. சிந்திச்சோம்னா நம்ம போக முடியும். ஒரே ஒரு இது என்னன்னா, வள்ளுவர் வந்து அழகா அந்த ஸ்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கூட உதவி செஞ்சவன என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர்
கைமாறு வேண்டா கடப்பாடு. நீ நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், எனக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், இப்படிலாம் செஞ்சவே செய்யாத. ஏன்னா அறவிலை வணிகன்னு சங்க இலக்கியத்துல கூட ஒரு சொல்லாடல் இருக்குது. அது அப்படிலாம் அறத்துக்கெல்லாம் விலை பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. அப்ப நீ கைமாறு வேண்டா கடப்பாடுன்னு இங்க சொல்லிட்டு அங்க சொல்லுவாரு கடனென்ப நல்லவை எல்லாம் அப்படின்னு அங்க சான்றாண்மை சொல்லுவாரு. உன்னுடைய கடமைப்பா, நீ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா, என்ன செஞ்சன்னு கூட மறந்துட்டு நீ அதை. இந்த பக்கம் இப்படி சொன்னாரா, அந்த பக்கம் அவனை பார்த்து சொல்றாரு, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது, நன்றி மறப்பது நன்றென்று. நீ மகனே நீ மறந்துட்ட, உனக்கு என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளை செய் நன்றி கொன்ற மகற்கு செய்யாமல் திணைத்துணை நன்றி செய்யணும் படைத்துணையாக கொள்வார் பயன்தறிவர். நீ பயன்தறிந்தவன் தானே, இப்படி நினைச்சுக்க அப்படின்னு அந்த பக்கம் அட்வைஸ் பண்றாரு. இந்த பக்கம் திரும்பி இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு அந்த பயன் வாங்குறவன்ட்ட போய் அந்த போய் மறந்துடாதா, நீயே அவனை நான் மறக்க சொல்லிட்டேன், நீ மறந்துட்டீங்கன்னா அந்த உலகம் வாழாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அட்வைஸ் சொல்றாரு. அதனால வள்ளுவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதான் பல நிலை நல்ல அழகா அது படம் போட்டு காமிப்பது நல்லா புரியுது. இப்படி போடும்போது ரொம்ப நல்லா அது இருந்தது. அது பொன்னியின் செல்வன் சொன்ன அந்த 4 நிலையில அப்படி கூட்டு போனாரு, படத்தை பிடிச்சி கூட்டு போனார். அது மாதிரி அது இந்த ஸ்லைட்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லைடு. 2 பேருமே ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய நிகழ்ச்சியாக தான் இன்னைக்கு நான் பாக்குறேன். அது மாதிரி பேராசிரியர் அவர் முத்துவேல் சொன்னது, அவர் அந்த நிகழ்ச்சியை சொல்லி மாணிக்கம் இளைய மாணிக்கம் 100 மாணிக்கம் இருந்தா 3வது மாணிக்கம்னு பேர் வச்சிருப்பாரோ இதை யோசிச்சு இருந்தனால அந்த மாதிரி எந்த அளவுக்கு நன்றி மறக்காம இருக்காரு பாருங்க. அதுதான் அந்த பேராசிரியருடைய மாண்பு காமிக்குது. அவ்வளவுதான் சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். மற்றபடி ரொம்ப இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. இந்த 2 பேர் உரையை பத்தின கருத்துக்கள், அது சார்ந்த ஒரு திருக்குறள் சார்ந்த ஒரு பருந்து பார்வையெல்லாம் கொடுத்தீங்க. ஒரு முக்கியமான கேள்வி அல்லது ஒரு ஆய்வுக்கான பார்வையை நீங்க கொடுத்ததா நான் பாக்குறேன். வள்ளுவர் அடையாளம் காட்டும் பல வகை மனிதர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு அவர்களுக்கு சொல்லும் கருத்துரைகள். அநேகமா அடுத்த தடவை திருக்குறள் படிக்கும்போது இந்த பார்வையை வச்சுக்கிட்டு, இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சுக்கிட்டு பார்த்தா படிக்கிற போது இன்னும் சுவாரஸ்யமாகவும் நிறைய தகவலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிக மகிழ்ச்சியா, ரொம்ப நன்றி. அதாவது அடுத்த தடவை படிக்கிற போது நமக்கு இப்படி ஒரு பார்வை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தோணும் நமக்கு. அப்ப இன்னும் ஆழ்ந்து படிக்கிறதுக்கான உற்சாகத்தை கொடுக்காது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் ஐயா. செல்வராஜ் ஐயா வாங்க. பாலு ஐயா திருப்பி கருத்து சொல்றாங்க. சிஆர் ஐயா பேசின பிறகு சரியில்லை. இருந்தாலும் 1-2 கருத்தை மாத்திரம் சொல்லணும்னுக்காக அவர் மருத்துவர் ஐயா சொன்னாங்க, ஒரு ஆடியோ புக் பொன்னியின் செல்வன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திரு சீராவும் திரு பொன்னியின் செல்வனும் ஒரு ஆடியோ புக்கு கொண்டாந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல திருக்குறள்ல இந்த சீரீஸ்லயே ஒரு 10 நிமிடமாக ஒரு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், அந்த உலகம் அளவரசை கொண்டு செல்லப்படும் நான் நம்புறேன். 1. 2வது திருவள்ளுவர் ஜோக்கர் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய பார்வையில ஒரு கேட்டலிஸ்ட் இருக்காரு. இதுதான் என்னுடைய பொருள், நீங்க எது வேணா போட்டீங்கன்னா அது ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3வது வாசுபா ஐயா அவருடைய இதுல பிறப்புல எல்லாருமே அறிவுடையவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவரு மருத்துவர் ஐயாவும் விஞ்ஞானபூர்வமா அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. இது அது இதுல திருக்குறள்ல நம்மளுடைய 972 பிறப்புக்கும் எல்லா உயிர்களும் நிச்சயமா அறிவியல மாற்றாக திருக்குறள் சொல்லியிருக்க முடியாதுன்னு என்னோட கருத்து. எப்படி கேட்டீங்கன்னா, பிறப்புக்கும் அதே கருத்து தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னா பிறக்கும் போது எல்லாருக்குமே அந்த அறிவு சமமா தான் இருக்கு அப்படி இருக்கு. அதன் பிறகு அந்த சூழ்நிலையால் தான் அவங்க மாறுபடுது. அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்க என்ன தொழில் செய்ய போறாங்களோ அது மாறுது அப்படின்றாங்க. நான் வேற எங்கேயும் படிச்சிருக்கேன், there is nothing like an intelligent mind or stupid mind. It is only a trained man or untrained mind, that's all அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சது ஞாபகம் வருது. வெறும் இன்டெலிஜென்ட் மைண்ட் எதுவும் கிடையாது, ஸ்டூபிட் மைண்ட் எதுவும் கிடையாது, ஒன்லி ட்ரெயின்டு மைண்ட் அன்ட்ரெயின்டு மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றது. அதனால இது எல்லாருடைய கூட்டம் சரியாகத்தான் இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அந்த ஆடியோ புக்கை மறந்துடாதீங்க, ரொம்ப சிறப்பான முயற்சியா இருக்கும். அதாவது எனைத்தானும் நல்லவை கேட்க நவில் தரும் நூல்நயம், அது போல 3வது ஒரு மைல்கல், சிறப்பான மைல்கல் இந்த ஆடியோ புக்கா இருக்கும். அதுக்கான இதையும் முயற்சியில் செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். அந்த குறளே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்துள் வெற்றுமையான அர்த்தத்துல
இந்த லீடிங்லேயே அவர் கொண்டு போயிடுறாரு வள்ளுவர்னு என்னுடைய அந்த குரலே அதோட முடிக்கல அவர். சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்றது அந்த அத நம்ம சொல்ற அந்த இதை வந்து அவரே வள்ளுவரே அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாருன்னு என்னுடைய கருத்து. ரொம்ப சரி, ரொம்ப சரி ஐயா, ரொம்ப சரி, ரொம்ப சரி. ரொம்ப நன்றி ஐயா. பாலு ஐயா, ஒரு ஒரு முக்கியமான இடத்த தொட்டீங்க. அவரும் திருப்பதி ஐயாவும் பதில் சொன்னாங்க. ஹெச்ஆர் பிரின்சிபல்ஸ்ல நம்பர் 1 பிரின்சிபல்னு சொல்றதே மேன் ஹேஸ் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல், ஆல் மேன் ஹேஸ் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல், ஆல் மென் ஹேஸ் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல் தான் சொல்லுவாங்க. இது ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சார் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. அததான் வள்ளுவர் அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு பத்தி சொல்லியிருக்காரு. இதை கோட் பண்ணி ப்ரொஃபசர் பேசியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் பேசியிருக்காரு, கேட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஐயா சரவணன் ஐயா பேசுறதுக்காக கை உயர்த்தி இருந்தாங்க, இருக்காங்களா? ஐயா இருக்கேன் சார். ராஜேந்திரன் சார், சரவணன் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம சரவணன், காந்தி சரவணன். எஸ் சார், எஸ் சார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு உரை. வணக்கம் பொன்னி. உங்க உரையை கேட்கணும் தான் வந்தேன். அது மிகப்பெரிய ஒரு ஆய்வுரையா இருந்தது. அது ஒரு விதத்துல ஒரு பக்கம் ஆய்வுனா, இன்னொரு பக்கம் அவர் திருப்பதி சாரோட உரையில நான் ஓப்பனாவே சொல்றேன், திருப்பதி சார் உரையில தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா கருத்து தத்துவம் அப்படின்னும் போது அது பயன்பாட்டு நிலையில நம்ம எப்படி அதை வந்து கொண்டு வந்து நிறுத்த போறோம் அப்படிங்கிறப்ப அவர் எடுத்துக்கொண்ட அந்த உதாரணங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. திங்க்லர்ஸ் லிஸ்ட், ருவாண்டா ஹோட்டல், சேப்பியன்ஸ் நாவல், இது எல்லாமே அவர் என்ன சொல்ல வர்றார், பன்மைத்துவம் இருக்கும், பன்மைத்துவம் தவிர்க்க முடியாதது. அதை நாம் நல்ல பன்மைத்துவங்களை பெருக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஜனநாயகம்ங்கிறதே என்ன, பன்மைத்துவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போதுதான் ஜனநாயகம் செழிக்கும். பன்மைத்துவத்தை நசுக்கிட்டு பொதுத்தன்மையை நோக்கி நம்ம ஒன்னொன்னா நகர்த்த அங்க ஜனநாயகம் தானா நசிந்து போகும், சர்வாதிகாரத்தை நோக்கி நகரும். இன்றைய சூழலை நேரடியா சொல்லாம ஐயா வந்து ஒரு பொதுப்படையா பேசினாலும் நமக்கான ஒரு ஒரு ரியல் லெசன் மாதிரியான ஒரு டாக் அந்த திருப்பதி சாருடைய டாக் இருந்தது. ராஜேந்திரன் சார் பேசும்போது நன்றியை ஈகை செய்தவன் அதை வந்து மனசுலயே வச்சுக்க கூடாது, ஆனா வாங்கினவன் அப்படி இருக்கக்கூடாதுன்னும் போது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அறத்தினுடைய பொருள் மாறுது. அறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது, நிலையா இருக்காது. அப்ப திருப்பதி சார் அதே சொன்னாரு, கன்சிஸ்டன்சி வந்து ஒரு டல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, அறம்ங்கிறது கன்சிஸ்டண்டா எல்லா இடத்துலயும் ஒரே பொருளோட இருக்காது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அதனுடைய பொருள் மாறுது. அந்த இடத்துல இருந்து நம்ம அறத்தை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் ராஜேந்திரன் சார் கொடுத்தார். ரொம்ப ஒரு அற்புதமான உரை. பொன்னியோட உரையும் சரி, திருப்பதி சாருடைய உரையும் சரி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, பங்கேற்க வாய்ப்பு நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணனை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாரம் வாரம் காந்தி நூல்களை அறிமுகம் செய்யும் இயக்குநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. ஒப்பற்ற பணியாற்றவர் சரவணன். இதோ நிறுத்திக்கிறேன். மிக மகிழ்ச்சி. அந்த புதன்கிழமை நடக்கிற கூட்டங்களா அதுங்க? ஆமா ஆமா ஆமாங்க, காந்தி ஸ்டடி சென்டரோட கூட்டம், காந்தி கல்வி நிலையத்தோட அதோட கோஆர்டினேட்டர் அவர் தான் இருக்காரு. அடுத்த கூட்டத்துல இன்னொருத்தர் வந்து கேட்பாருங்க வாரம். ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன் இந்த நிகழ்ச்சியில. என்னவென்றால், இந்த பின்னூட்ட வாய்ப்பு கொடுத்தது மிக நன்றி. நான் ஸ்லைடு நிறைய வச்சிருக்கிறேன். அது வந்து முன்னாடி பேசுறவங்களோடய பல இது அப்படியே இருக்கு. அந்த விட்டு நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப அவங்க பேசுனதை தொடாம கழிச்சுக்கிட்டே வந்துடுறேன். அந்த தொடாத ஒரு இடத்த மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நேரம் இருக்கு, சும்மா திருப்பி கூற தேவையில்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சிறப்பாகவே சொல்லிடுறாங்க. நான் வந்து அதுல ஒரு 1-2 விஷயங்களை ஒரு வேற பார்வையில வைக்கிறத மட்டும் தான் என் பணியாக வச்சிருக்கேன். அதனால இது முரண்பட்ட பார்வை இல்லை. அதாவது அதுக்கான அவங்கள இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்னால ஆன இதை துணை வழிங்கிறாங்கல்ல, சப்ளிமெண்ட் பண்றீங்க, துணை வழி அப்படிங்கிறார நீங்க பொன்னி உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, நீங்க அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இல்ல, அதுக்கப்புறம் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து என்னோட ஸ்லைடை குறைச்சிக்கிட்டே வந்துருவேன். அப்படியே அதாவது அதை பத்தி அதை திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வேறு கருத்து வைக்கவே இல்லை. அதை வினை வழியும் தன் வழியும் மாற்றாவளியும் துணை வழிங்கிற வள்ளுவத்தை துணை வழிக்கு ஒரு கல்வியா நான் இருக்கிறேன். மிக சிறப்பு.
சரிங்க ஐயா. நம்ம ஐயா செல்வராஜ் ஐயா நன்றி உரைக்காரலாம். நவீனதொடும் நூல்நயம் அமைப்பின் 53வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதில் பேராசிரியர் வா சிவமாணிக்கனார் அவர்களின் வள்ளுவம் என்ற நூலின் 2வது பகுதியான பல நிலையறம் என்றது பற்றி நயவுரையாற்றிய திரு மு பொன்னியின் செல்வன் IAS அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையான உரை இது. அதாவது திருக்குறளுக்கு எப்படி பரிமேலழகர் உரை அமைந்ததோ, பரிமேலழகர் உரையை எளிமைப்படுத்த திரு CR அவர்கள் பாமரனுக்கும் பரிமேலழகர் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்து மிக அருமையாக எங்களுக்கு அது விளக்கம் அளித்தார். அது போல அந்த வாசுவ மாணிக்கனாருடைய உரையை படித்து எடுப்பது ரொம்ப கடினமானது. அதை மிக எளிமைப்படுத்தி திரு பொன்னியின் செல்வன் அவர்களும் ஐயா டாக்டர் சுப திருப்பதி அவர்களும் மிக அருமையாக எங்களுக்கு உழைக்கினார்கள். அதே சமயத்திலே இந்த உரையை பற்றிய கருத்துரை சொன்ன ஒவ்வொருவரும் அத்தனையும் உள்வாங்கி அவரது கருத்தை மிக அழகாக எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு முத்துவேல் ஐயா அவர்கள், திரு கனக அஜித் தாஸ் அவர்கள், திரு பாலு அவர்கள், திரு சரவணன் அவர்கள், திரு CR அவர்கள் மிகவும் அருமையான இந்த உரையை பற்றிய கருத்துரைகளை நல்கி இது மிகவும் விருந்தாக அமைந்திருந்தது. அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நயவுரை வரவேற்புரை அல்கிய திரு பாலு அவர்களுக்கும், நயவுரை அறிமுகம் செய்த அவரே திரு பொன்னியின் செல்வனை அறிமுகம் செய்த திரு பாலு அவர்களுக்கும், நயவுரை ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவன் ஐயா உங்களது நயவுரை ஒருங்கிணைப்பு என்பது மிகவும் சுவையாக இருக்கும். ஒவ்வொருவரும் பேசிய ஒரு கருத்தையும் மிக அழகாக எடுத்து சொல்லி ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தை நீங்க சொல்லும் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ஐயா. உங்களுக்கு கோடானும் கோடி நன்றிகள். அடுத்து இந்த வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசற வலைத்தமிழ் அமைப்பினருக்கு இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்து இதை எந்த தொய்வு இல்லாமல் நடத்தி வருவதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வை பதிவு செய்த சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நிகழ்க்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்கும். என்னோட சார்பா நன்றி சொல்லிக்கிறேன் சுரேஷ் ஐயாவுக்கு பிரசன்டேஷன் ஷேர் பண்ணதுக்கு. சாரி ஃபார் தி கிளிச்சஸ். தவறாமல் கலந்து கொண்டு எல்லோரும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது இந்த முறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.